My Lord, I believe. My Lord, I believe. And all things are possible. My Lord, I believe. My Jesus is here. My Jesus is here. And all things are possible. My Jesus is here. நாம் வேதாகமத்தை திறந்து ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் ஆதியாகமம் Genesis 14 chapter 17, 18, 19, 20 4 வசனங்களை நாம் படிப்போம். அவன் கெதர்லாகோமரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றையும் தசம்பாகம் கொடுத்தான். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களுடைய கர்த்தர் தாமே தம்முடைய ஆசீர்வாதத்தை கொண்டவராக நம் தலைகளை தாழ்த்தலாம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்தான பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். படிக்கப்பட்ட அந்த வேத வசனங்களுக்கு பின்பாக இருக்கிற அந்த ரெவலேஷனை தகப்பனே நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தாவே, அந்த உண்மையான காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகப்பனே, நீர் திரைமறைத்துக் கொண்டு பேசுகிற தேவன். இதோ நீ திரைமறைத்துக் கொண்டு பேசுகிற தேவனா இருக்கிறேன். இன்றைக்கு தேவையான ஆவிக்குரிய ஆதாரத்தை எங்களுக்கு நீர் தந்து எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது, ஜீவியமானது இன்னும் ஒருபடி வளரும்படி கர்த்தாவே நீர் எங்களோட கூட பிரத்யேகமாக பேசுவீராக. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதித்து, அவர்களுடைய தேவைகளை சந்தித்து, அவர்கள் எதற்காக ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபத்தை கேட்டு நீர்த்தாவே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து அவர்கள் ஜீவியத்தின் மூலமாக நீர் மகிமைப்படுவீராக. இதோ எங்கள் மத்தியில் நீர் உலாவுவீராக தகப்பனே. என் நாமத்திலே எங்க 2-3 பேர்கள் ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே இருக்கிற என்று வாக்குரைத்தவர். இதோ எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வந்து காரியங்களை செய்கிறாங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே எடுப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நாம் யாவரும் அமர்ந்து கொள்ளும். சோதனை சொல்லியே வார்த்தையை கேட்கும்படி வந்த யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் செய்திக்கு நேராக நாம் போகலாம். சோதனை சோதரியே, அன்பு சகோதர சகோதரிகளே, நான் போன வாரத்தில் ஒரு சின்ன மீட்டிங் ஒரு சகோதரன் அரேஞ்ச் பண்ணியிருந்தார். புரியுதா உங்களுக்கு? அவர் திருச்சியிலிருந்து ஒரு ராபின்ஸ் என்கிற ஒரு ஊழியக்காரன் ஒசூர் பகுதியில் ஒரு குடும்பத்தில் ஒரு வீட்டில் மீட்டிங் வச்சிருந்தார். மீட்டிங் வைத்திருந்தார். அந்த மீட்டிங் நடத்தினவர் கெனடி. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கெனடி யாருன்றது. அந்த கெனடி என்ன பண்ணாருன்னா, என்னை மீட்டிங் அழைப்பு கொடுத்தார். நீங்கள் வாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே அவர் மூத்த ஊழியக்காரராக இருக்கிறாரு, அவர் நிறைய செய்தி தெரியும்,
உங்களுக்கு என்ன என்ன உங்களுக்கு டவுட் இருந்தாலுமே செய்தியில் கண்டிப்பாக அவர் வந்து உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா ஃபோன் பண்ணி பேசினார். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்லிட்டு தான் உங்களுக்கு. அதன் பிறகு சோதனை சொல்லி நான் என்ன பண்ணேன்னா நான் போகலை. ஏன்னா ஏற்கனவே நான் வந்து கெனடியோட கூட ஒரு 5 இயர்ஸ் இந்த செய்திக்கு எப்போ நான் வந்தனோ ஒரு 6 இயர்ஸ் தான் நான் என்ன அவரோட கூட நான் பழகிருக்கிறேன். விசுவாசத்தீங்களா? நான் பழகிருக்கிறேன். ஆனால் ஒரு நல்ல ஒரு சகோதரன். ஆனால் அவர் வந்து நிறைய விஷயத்தில் வந்து தெளிவில்லை. ஏன் தெளிவில்லைன்னா நான் சொல்கிற பாருங்க, தேவன் வைத்த அந்த ஒரு கட்டத்தை வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க தாண்டி போகிறாங்க. கிருபையின் கூட வந்து தாண்டி போகிறாங்க. அவர்களுக்காக வைத்த ஒரு ஊழியக்காரனை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளாம என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நிறைய நிறைய காரியங்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மிஸ் பண்ணிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த பகுதியில் வந்து தேவன் வந்து ஒவ்வொரு பகுதியில எங்கெல்லாம் வித்துக்கள் இருக்கிறாங்களோ அந்த வித்துக்களுக்கு ஏற்றதான அந்த வித்துக்களுக்கு ஏற்ற அந்த வித்துக்களை போஷிக்கிற ஒரு மெய்ப்பனை வந்து நிச்சயமாகவே தேவன் இந்த பகுதியில வந்து அனைட் பண்ணி வச்சிருப்பார். ஆனா அனைட் பண்ணி வச்ச அந்த ஒரு ஊழியக்காரர்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ஏற்றுக்கொண்டு அந்த ஊழியக்காரன் மூலமாக சொல்லப்படுகிற அந்த ஒரு அந்த ஒரு சிக்ஷையில அவங்க வளர்ந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உபதேசத்துல வளருவாங்க. விசுவாசிக்கிறீங்களா? உபதேசத்துல வளருவாங்க. ஆனா அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா அந்த ஊழியக்காரனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா எப்பவுமே தேவன் வந்து நாம் சிந்திக்கிற மாதிரி காரியங்களை செய்ய மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? நாம் வந்து ஒரு காரியத்தை வந்து ஒரு காரியத்தை வந்து பெற்றுக்கொள்ளும்படி நம்ம என்ன பண்றோம்னா நம்முடைய சிந்தையில பார்க்கிறோம். ஆனா தேவனுடைய வார்த்தை சிந்தையை பார்க்கும்போது அது வேற ஒரு காரியமா இருக்கும். ஏன்னா இப்போ நீங்க பாருங்க, முதலாம் வருகையில தேவன் வந்து 30 வயசுல வந்து என்ன பண்றாரு? ஊழியத்துக்கு வராரு. 30 வயசு ஊழியத்துக்கு வந்த பிறகு 3 வருஷம் ஊழியம் செய்யறாரு. அப்ப அவர் பேசுற வார்த்தைகளை வந்து பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள், விசுவாசிக்கிறீங்களா? அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இவர் பேசப்படுகிற காரியத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா இவங்க எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க? இவங்க படித்து வந்திருப்பாங்க. இவங்க வந்து அந்த காலத்துல காலேஜ்ல வந்து படிச்சு பட்டத்தை வாங்கி வந்து இவங்க எல்லாமே பிரசங்கிமார்களா இருக்கிறாங்க. அவங்க ஒரு வேலையை செய்யற, கர்த்தருக்காக ஒரு வேலையை செய்யறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனா கர்த்தருடைய பரிபூர்ண சிந்தையை, கர்த்தருடைய பரிபூர்ணமான சித்தத்தை அவங்க செய்யலாங்க. அவங்க டினாமினேஷனுக்கு ப்ராஃபிட் வந்து அடையாளப்படுத்துறாரு அவங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா இயேசு கிறிஸ்து எந்த காலேஜ்ல படிச்சாரு? அவர் வயசு என்ன? அவர் எப்படி இந்த மாதிரி காரியங்களை பேசலாம்? அவர் எப்படி இந்த மாதிரி வந்து அற்புதங்களையும் அதிசயங்களை செய்யறாருன்ற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா அவரை வந்து என்ன பண்ணாங்க? ஏற்றுக்கொள்ளாம அவரை நிந்தித்தாங்க. அவரை வந்து என்ன பண்ணாங்கன்னா அவமதித்தாங்க. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் ஏன் சொல்றேன்னா அப்போ தேவன் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபாதார பலியை வந்து அந்த ஒரு ரட்சகரை மீட்பரை என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஏற்றுக்கொள்ள. விசுவாசிக்கிறீங்களா? யார் ஏற்றுக்கொண்டாங்களோ யார் ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளாங்க. டைட்டஸ் வந்து எருசலேமை வந்து சூழ்ந்து கொள்ளும் போது அவங்க என்ன பண்ணாங்க? தப்பித்துக் கொண்டாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்துவை அவங்க ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவினால நடத்தப்பட்டாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அதனால சோதனை சொல்லி அவங்க அந்த வருகிற அந்த நியாய தீர்ப்பிற்கு தப்பித்துக் கொண்டாங்க. அப்போ 30 வயசு இயேசு கிறிஸ்துடைய வயசு எவ்வளவு? 30 வயசு. அப்போ 30 வயசுல இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து வந்து அவங்க என்ன பண்ண முடியல. இப்ப பரிசைகளை பார்க்கும்போது பெரிய மூத்தவர்களா இருக்கிறாங்க. பெரிய வயதானவர்களா இருக்கிறாங்க. பெரிய அங்கிகளை அணிந்து கொண்டு எப்படி இருக்காங்க? இப்போ ஆர்சி பாதர்ஸை பார்க்கும்போது இன்னும் அநேகமான ஸ்தாபன சபைகள் ஊழியக்காரர்களை பார்க்கும்போது பார்க்கறதுக்கு அவங்க எப்படி இருப்பாங்கன்னா மகத்தான பிரசங்கமர்களை போல தெரிவாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு சிந்தையில ஜனங்க பார்க்கறது. ஆனா அந்த மாதிரி சிந்தையில ஜனங்கள் பார்க்கும்போது அங்க அந்த காலத்துக்கென்று அந்த காலத்துக்கென்று தேவன் நியமித்த அந்த ஒரு பாதையை ஜனங்க என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? தெரிந்து கொள்ள தேவன் வந்து அந்த காலத்துக்கென்று கிருபையின் செய்தியை, கிருபாதார பலியை, ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான ஒரு வழியை அவங்களுக்கு காண்பித்தார். ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை நிராகரித்து விட்டாங்க.
அதை ஏற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறீங்களா? ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு சின்ன வயசு, அவர் என்ன தெரியும்? அவர் எந்த காலேஜ்ல படிச்சாரு? எந்த காலேஜ்ல படிச்சு என்ன பட்டத்தை வாங்கினார்? அவரு நான் சொல்றது புரியுதா? எந்த பட்டத்துல வாங்கினாருங்கிற மாதிரி ஜனங்க என்ன பண்றாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை மறுதலிச்சுட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்ப ஏற்றுக்கொண்டவங்க மாத்திரம் பரிசுத்தாவினால முத்தரிக்கப்பட்டாங்க. ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் வந்து நியாயத்திற்கு உள்ளானாங்க. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா? ஏன்னா அதே மாதிரிதான் சகோதரி சோரியே, இப்போ அவங்க பாக்குற மாதிரி அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து இல்ல. ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி பொறுப்பாருன்றத வந்து அவங்க என்ன பண்ணிருந்தாங்க? அவங்களுடைய காலேஜ்ல வந்து வேற மாதிரி அவங்க உபதேசம் செய்திருந்தாங்க. காய்பா வந்து பிரதான ஆசிரியர். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப எனக்கு தெரியாம எனக்கு சொல்லாம இயேசு கிறிஸ்து பிதாவானவர் வந்து தன் குமாரனை அனுப்ப முடியுமான்ற மாதிரி அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க? அவங்க எஸ் அந்த மாதிரி கிரகித்து கொண்டு அவங்க உபதேசங்களை வந்து உபதேசித்திருந்தாங்க. காய்பா வந்து பிரதான ஆசிரியமா இருக்கிறான். அப்ப எனக்கு தெரியாம தேவன் வந்து தன்னுடைய குமாரனை வந்து உலகத்துக்கு அனுப்ப முடியுமா என்கிற காரியத்தை வந்து அவங்க எப்படி நினைச்சிருந்தாங்க? அவங்க சொல்லுங்க. சொல்லுது புரியுதா உங்களுக்கு? சொல்லுது புரியுதா? அதே மாதிரி சகோதரன் சொல்ற இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவர் மனுஷகுமாரனாக தம்முடைய வேலையை வந்து செய்யும் போது அவர் யார் வந்து அடையாளம் கண்டு கொண்டாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஏழைகள், தரித்திரர்கள், இவங்க என்ன பண்ணாங்க? அடையாளம் கண்டு கொள்ள. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதே போல பாருங்க சொன்ன இப்போ தேவனுடைய இப்போ அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து வரல. எப்படி வந்தார்? அவரு தன்னுடைய ப்ராபர்ட்ஸ் மூலமாக எப்படி உரைத்திருந்தாரோ பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்பாகவே உரைத்திருந்த அந்த வார்த்தையின்படி வந்தார். அவர் அந்த வார்த்தையின்படி வரும்போது ஜனங்களால என்ன பண்ண முடியல? அடையாளம் கண்டுகொள்ள முடியல. ஆனா அடையாளம் கண்டவங்க என்ன பண்ணாங்க? நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இவங்க எதிர்பார்க்கிற மாதிரி யாரும் வரல. அப்ப இங்க இருக்கிற ஜனங்களும் அப்படிதான் என்ன பண்றாங்க? எதிர்பார்க்கறாங்க. எப்படி எதிர்பார்க்கறாங்கன்னா டினாமினேஷன் மைண்ட் செட்ல என்ன பண்றாங்க? எதிர்பார்க்கறாங்க. ஒரு ஊழியக்காரனா இப்படிதான் இருக்கணும். வார்த்தையின்படி பார்க்க மாட்டேங்கிறாங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எழுதப்பட்ட வார்த்தையின்படி பைபிள்ல இருக்கிற வார்த்தையின்படி என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? ஒரு ஊழியக்காரனை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க எப்படி பார்க்கறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்குது. ஒரு ஊழியக்காரனா தாழ்மையா நடந்துக்கணும், பொறுமையா பேசணும், கோவப்படக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? கோவப்படக்கூடாது, தாழ்மையா பேசணும், கனிவா பேசணும். என்ன பண்ணாலுமே விசுவாசிகளை திட்டக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அவங்க என்ன பாவத்தை செஞ்சாலுமே அவங்கள வந்து கெடுத்து கொள்ளக்கூடாது, கெடுத்து கொள்கிற உபதேசத்தை வந்து பேசக்கூடாது. இப்படி எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்க எதிர்பார்க்கறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்க முதல் வருகையில வந்து என்ன பண்ணாரு? கடிந்து கொண்டாரா? ஊமைகள் மூலமா பேசினாரா? கடிந்து கொண்டாரு, கோபப்பட்டாரு, அடிச்சாரு, வார்த்தையில் அடிச்சாரு. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆனா ஜனங்களுக்கு என்ன பண்ண முடியலனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியல. அதே பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்ன பண்றாங்க? ஏற்றுக்கொள்ள. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க பொறுமையா பேசுறாங்க. அவங்க வீட்டில் ஏதாச்சும் ப்ரோக்ராம்னா வந்து அவங்க எல்லாத்தையும் நடத்துறாங்க. அடக்கறதை வந்து நடத்துறாங்க. இயேசு கிறிஸ்து கூட ஒரு சீஷர் இருக்கிறார். எங்க அப்பா மரிச்சிட்டா நான் என்ன பண்றேன்? அடக்கறதை செஞ்சுட்டு வரேன்றாரு. நீ போகாதேன்றார். நீ போகாத. அவங்க என்ன மரிச்சவங்க மரித்தவர்கள் என்ன பண்றாங்க? அடக்கம் செய்யட்டும், நீ வா என்னோட கூடன்றார். இப்ப அந்த மாதிரி சொன்னா என்ன பண்ணுவோம்? நம்மள இவன் மிஞ்சின நீதி பண்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க? பேர் சுட்டுவாங்க. விசுவாசிக்கிறீங்களா? இந்த சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப பாருங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க சிந்தையில ஒரு காரியத்தை வந்து வைத்துக் கொண்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஊழியக்காரன் எதிர்பார்க்கறாங்க. ஆனா அந்த ஊழியக்காரன் மூலமா வார்த்தை வெளிப்படுதா? இந்த காலத்துக்கு தேவையான ஆதாரமானது அந்த ஊழியக்காரன் மூலமாக தேவன் பேசுறாரா? அந்த பேசப்படுற வார்த்தையினால நான் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டப்படுறேனா? நான் வந்து இன்னும் மேலான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டிருக்கிறேனா? இந்த மாதிரி என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? ஜனங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்ற பாருங்க, இங்க இருக்க பிலீவர்ஸ் என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணு. இப்போ நான் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்காம அவங்க சொல்றதை எப்படி கேட்க முடியுமா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணலாம நான் எப்படி அவங்க சொல்றதை கேட்க முடியும்? ஃபர்ஸ்ட் அவரை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும். அவர் யாரு? நமக்கா கொடுக்கப்பட்ட
தேவனுடைய ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு. சும்மாலாம் வந்து பிரசங்கப்படுத்தல் என்று பேச முடியாது. அவங்க பேசப்படுற வார்த்தைகள் எல்லாமே வார்த்தையோட கூட பொருந்து போகுது. வார்த்தையோட கூட புரியுதா உங்களுக்கு? நம்ம என்ன பண்றோம்? வருகையை விசுவாசிக்கிறோம். ஆனா இவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? இப்ப அங்க இருக்கிற அந்த முதலாம் வருகையில ஃபர்ஸ்ட் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? அவங்க வருகையை விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க. தேவன் வந்து மாம்சத்தில் வெளிப்பட்டு தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தும் போது ஜனங்க வருகையை விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க. அது ஒரு வருகை இல்லைன்ற மாதிரி அவங்க என்ன பண்றாங்க? மறுதலிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக வந்த கிருபாதார பலின்றதை வந்து என்ன பண்ணல அவங்க ஏற்றுக்கொள்ளணும். விசுவாசிக்கிறீங்களா? அதே மாதிரி பாருங்க, sorry இந்த வருகையை கூட என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? மேகஸ்தம்பத்தை அது ஒரு அடையாளம்ன்ற மாதிரி சொல்றாங்க. அடையாளம் அது ஒரு அடையாளமா இருக்கலாம். ஆனா அது என்னவா இருக்குது? தேவன் இறங்கி வந்த காரியமா இருக்குது. ஏன்னா ப்ராஃபெட் வந்து அநேக செய்திகளை பேசுறாரு. ஐயா இதுதான் முடிவின் அடையாளம் என்ற செய்தியில அற்புதமா என்ன பண்றார்? அற்புதமாய் தேவன் ப்ராஃபெட் மூலமா சில காரியங்களை என்ன பண்றாரு? பேசுறார். விசுவாசிங்களா? அதே மாதிரி இதுதான் சூரிய உதயமான்ற ஒரு செய்தியில அவர் என்ன பண்றாரு? அவருடைய வருகின்ற மாதிரி இந்த மேகஸ்தம்பம் யாரு? கிறிஸ்துதான்ற மாதிரி சொல்றார். விசுவாசிங்களா? அப்போ வருகின்றது என்ன சொல்லுங்க? வருகின்றது என்ன? விசுவாசி அது செவன்த் சீலா இருக்குது. ஏழாவது முத்திரை இருக்குது. அப்ப ஏழாவது முத்திரைன்றது என்ன? தேவன் பூமிக்கு வருது. தேவன் பூமிக்கு இறங்கி வருகிற காரியமா இருக்குது. அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது தேவன் வந்து எப்படி இருக்கிறாரு? ஒரு காலை வந்து சமுத்திரத்தின் மேலேயும் ஒரு காலை வந்து பூமியில வச்சிருக்கிறாரு. இதுக்கு எல்லாமே ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? ஆனா அப்ப தேவன் இறங்கி வராம எப்படி முத்திரைகள் திறக்கப்படுது? அப்ப செவன்த் சீல தேவன் வந்து பூலோகத்துக்கு இறங்கி வர காரியமா இருக்குது. அப்ப அவ இறங்கி வராம எப்படி அந்த செவன்த் சீல பேச முடியும்? விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த வருகையை மாத்திரம் நீங்க விசுவாசிக்கலனா நீங்க எப்பேற்பட்ட செய்தியை பேசினாலும் கூட அந்த செய்தி எப்பேற்பட்டதா இருக்கும்? அது ஆரோக்கியமான செய்தியா இருக்காது. அது குறைவான ஃபார்வர்ட் செய்தியா தான் இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? எப்போ நீங்க வந்து வருகையை விசுவாசிக்கும் போது அந்த வருகையோட கூட செய்தி நீங்க ஒப்பிட்டு பார்க்கும் போது அதுதான் என்ன வருது? ஹைலைட்டா இருக்கும். அது எல்லா காரியத்துக்கும் ஒரு மெயின் கீயா இருக்குது வருகை. மேகஸ்தம்பம். விசுவாசிக்கிறீங்களா? செவன்த் சீல். அப்ப செவன்த் சீல் நீங்க வந்து மிஸ் பண்ணீங்கன்னா நீங்க என்ன செய்தியை பார்த்தாலுமே அது என்னவா இருக்குது? அது ஃபார்வர்ட். அது குறைவான செய்தி. அப்ப நீங்க வருகையை விசுவாசிக்கும் போது வருகையை வந்து நீங்க பொருத்தி எல்லா செய்திகளையும் நீங்க பார்க்கும்போது தான் சகோதரியே நீங்க ஆரோக்கியமான செய்தியா நீங்க என்ன பண்ண முடியும்? எஸ், விசுவாசிக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? நான் ஏற்கனவே என்ன பண்ணனா அந்த எப்படி வந்து முதலாம் முறையில வந்து இயேசு கிறிஸ்துவை மிஸ் பண்றாங்களோ அதே மாதிரி சகோதரி இந்த காலத்துல தேவன் வந்து அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கிற ஊழியக்காரர்கள் என்ன பண்றாங்க? அவங்களுடைய சிந்தையிலே பார்த்து அவங்க எப்படி அவங்களுக்கு ஒரு எதிர்க்கிறீங்களா வெளிப்பாடு இருக்குது. ஒரு ஊழியக்காரனா ரொம்ப வந்து எப்படி இருக்கணும்? ஏழ்மையா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும், கனிவா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். நல்லதுதான், இல்லன்னு சொல்லல. ஆனா எல்லா நேரமும் அப்படி இருக்க முடியுமா? மோசஸ் அப்படிதான் இருந்தாரா? முன்கோபியா இருந்தாரா? பவுல் அப்படிதான் இருந்தாரா? முன்கோபியா இருந்தாரு. இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு? அவர் தேவன். அவர் கோபப்படும்போது கோபப்பட்டாரு, அன்பை செலுத்தும் போது அன்பை செலுத்தினாரு, கனிவா நடந்து கொள்ளும் போது கனிவா நடந்து கொண்டாரு. விசுவாசிக்கிறீங்களா? அதே ஆவி நமக்குள்ள இருக்கும்போது அது என்ன செய்யும்? அந்த கனி தான் செய்யும். அவர் மோசஸ்குள்ள இருந்து கிறிஸ்துவின் ஆவிதான். ஏன் கோபப்பட்டார் அவரு? அப்ப கோபப்படுறானா நீ கோபப்படாதபடி நடந்து கொள்ளுங்க. கோபப்பட மாட்டாரு. ஏன் கோபப்படுறாரு? அப்ப கோபப்படும்படி நடந்து கொள்றீங்க நீங்க. அவர் முதலாம் யாத்திரையில கோபப்படும்படி நடந்து கொள்ளும் போது மோசஸ் கோபப்படுறாரு. அப்ப நீங்களும் கூட கோபப்படாதபடி நடந்து கொள்ளும் போது நாம் கோபப்பட மாட்டோம். ஏன் கோபப்படுறோம்? உங்க ஆத்மாவை குறித்து எங்களுக்கு உத்தரவாதம் இருக்குது. விசுவாசிகள் அதனால என்ன பண்றோம்? கோபப்படுறோம். நாங்க எதிர்பார்க்கிற அளவிற்கு நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர மாட்டேங்கிறீங்க. அதனால என்ன பண்றோம்? கோபப்படுறோம். உங்களை என்ன பண்றோம்? கெடுத்து கொள்றோம். சீக்கிரம் என்ன பண்ணுங்க? எஸ், நீங்க ப்ரிஃபரன்ஸ் ஆகுங்க. அப்பதான் ராப்சருக்கு போக முடியும். இங்க பேசப்படுற செய்தி எல்லாமே என்ன வருது? ராப்சரிங் பேச்சுக்கு எதுவான செய்தியா இருக்குது. நீங்க என்ன பண்ணுங்க? நல்ல ரிசீவ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க?
எஸ், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ அவங்களுக்கு முதலாமர்கள் எப்படி அவங்களுடைய பார்வை இருந்ததோ அதே மாதிரி இன்றைக்கு இருக்கிற பிரஜைகளும் கூட இங்க லோக்கல் பீப்புள்ஸ் நான் பார்க்குறேன். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க எப்படி வந்து எதிர்பார்த்தாங்களோ தேவகுமாரன் இப்படிதான் வருவார்ன்ற மாதிரி, அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஊழியக்காரன் இப்படிதான் இருக்கணுன்ற மாதிரி என்ன பண்றாங்க, எதிர்பார்க்கறாங்க. எதிர்பார்க்கும் நல்லதுதான், இல்லைன்னு சொல்ல. ஆனா நீங்க எதிர்பார்க்கும் போது என்ன நீங்க மிஸ் பண்றீங்க? நித்திய ஜீவனை மிஸ் பண்றீங்க. நித்திய ஜீவனை என்ன பண்றீங்க? மிஸ் பண்றீங்க. எல்லாரும் என்ன பண்ண முடியாது, நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இருக்க முடியாது. அப்ப நான் எதிர்பார்க்கிற மாதிரி நீங்க இருக்கிறீங்களா? அப்போ நம்ம எல்லாரும் எங்க வந்திருக்கிறோம்? தேவன் சிச்சிக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். நம்மை மாற்றிக்கொள்ளும்படி அவர் சிச்சிக்கிற இடத்திற்கு, கெடுந்து கொள்கிற இடத்துக்கு வந்து நம்மை அவர் தந்து அவரை போல மாறுவதற்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப எதிர்பார்க்கிறது நல்லதுதான். ஆனா எதிர்பார்ப்போடு கூட என்ன பண்ணக்கூடாது, வார்த்தையை மிஸ் பண்ணக்கூடாது. அப்ப உங்களுக்காக வைத்த அந்த ஊழியக்காரன் வந்து என்ன பண்ணக்கூடாதீங்க, எஸ், அடையாளம் கண்டு கொண்டு அந்த சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்கணும். அந்த சத்தம் யாருதான் இருக்கலாம்? அந்த ஊழியக்காரனா இருக்கலாம். அந்த சத்தம் வந்து சத்தம் தர்றது ஊழியக்காரனுடைய சத்தமா இருக்கலாம். ஆனா சத்தத்துக்குள்ள இருக்கிற வார்த்தை, அந்த செய்தி யாருடைய இருக்குது? அது தேவனுடையதா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி பாருங்க, சொல்லி இந்த ஒசூர் பகுதியில் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, அவங்களுக்காக வைக்கப்பட்ட ஊழியக்காரர்களை வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, கௌரவிக்க மாட்டேங்கிறாங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. அவர் என்ன பேசுறாரு, அவர் என்ன செய்தியை பேசுறாரு, எந்த அடிப்படையில் பேசுறாரு, என்ன பண்ண முடியும்? எஸ், புரிந்து கொள்ள முடியும், கிரகிக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? அப்ப அவங்களை ஏற்றுக்கொள்ளாம நீங்க எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும்? எப்படி வளர முடியுமா? முடியாது. ஏன் நான் சொல்றேன், உங்களுக்காக வைக்கப்பட்ட அந்த ஊழியக்காரரை வந்து நீங்க வந்து நிராகரிக்கும் போது நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ண முடியாது. ஏன்னா நீங்க தேவன் வைத்த அந்த என்னது வழியை வந்து என்ன பண்ணி புறக்கணிக்கிறீங்க, தள்ளுறீங்க. புரியுதா உங்களுக்கு? தேவன் வைத்த அந்த வழியை வந்து என்ன பண்ணி புறக்கணிக்கிறீங்க. அப்ப தேவன் உங்களை வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜீவியத்தில் வளரும்படி, உங்களை உருவாக்கும்படி தேவன் என்ன பண்ணிருக்காரு, ஒரு டீச்சர் வச்சிருக்காரு. அந்த டீச்சரை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது அவர் என்ன பண்றாரு, உங்களை பக்குவமா என்ன பண்ணுவாரு, உங்களை எஸ் ஆவிக்குரிய வளர்ச்சியில உங்களை என்ன பண்ணுவார், உருவாக்குவார். ஆனா நீங்க என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, அந்த மாதிரி அனிட்டி ஸ்பீச்சஸ் வந்து ஏற்றுக்கொள்ளாம, உங்களுக்காக வைக்கப்பட்ட ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொள்ளாம நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி என்ன பண்றீங்கன்னா, எனக்கு தெரியும்ன்ற மாதிரி என்ன புக்ஸை படிக்கிறது, படிங்க, நல்லதுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க படிக்கிற செய்தி வந்து எப்படி அதை பார்க்கணும், அந்த எந்த ஒரு பார்வையில பார்க்கணும், அது எப்படி தேவனுடைய வார்த்தையோடு கூட நம்ம வந்து அதை வந்து பொருத்தி பார்க்கணுன்ற மாதிரி உங்களுக்கு அந்த பேட்டர்ன் தெரியாது. தெரிஞ்ச சந்தோஷம், இல்லைன்னு சொல்லல. புரியுதா உங்களுக்கு? தெரிஞ்ச சந்தோஷம். இப்போ புத்திர சுவிகாரத்தில் பார்க்கும்போது என்ன பண்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம். புத்திர சுவிகாரத்தில் தேவன் என்ன பண்றாரு, ப்ராஃபட் சொல்றாரு, ஒரு ராஜாக்கு வந்து ஒரு குமாரன் பிறக்கும் போது அவன் ராஜகுமாரன் தான். புரியுதா உங்களுக்கு? ஆனா ராஜாவுடைய குணாதிசயம் இன்னும் அவன் மூலமா வெளிப்படல, அவன் சின்ன பையன். அப்போ அவனை வளர்க்கும்படி தேவன் என்ன பண்றாரு, அந்த ராஜா என்ன பண்றாரு, ஒரு டீச்சர் ஏற்படுத்துறாரு, ஒரு உபாத்தியாயரை ஏற்படுத்துறாரு. அந்த உபாத்தியாயர் என்ன பண்ணுவாரு, தன்னுடைய தகப்பனுடைய குணங்கள் வெளிப்படும்படி அவன் மூலமா அவனை உருவாக்குவார். புரியுதா? நான் சொல்றது புரியுதா? அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஜனங்க பேட்டர்ன்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க, புறக்கணிக்கிறாங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும்ன்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா, அதிகமா என்ன பண்றாங்க, எஸ் எங்களுக்கு எல்லாமே தெரியும்ன்ற மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா முன்பாக வர்றாங்க. அப்போ இந்த மாதிரி செய்யும் போது தான் சகோதரி அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு தேவன் வைத்த அந்த பாதையை வந்து நிராகரிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ண முடியாது, பக்குவமா வளர முடியாது. பக்குவமா வளராமல் போகும்போது தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், எஸ், வஞ்சிக்கப்படுறோம். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப பக்குவமா நீங்க வந்து உபதேசத்துல வந்து ஆரோக்கியமான உபதேசத்துல வந்து நீங்க வளர்ந்திருந்தா பிசாசு வந்து உங்களை என்ன பண்ண முடியாது, வஞ்சனை செய்ய முடியாது, வஞ்சிக்க முடியாது. அப்ப நீங்க எப்படி வஞ்சிக்கிறீங்க, நீங்க சரியான வழியில் நீங்க என்ன பண்ணலீங்க, வளரல. தேவன் வந்து உங்களுக்கு வைத்த அந்த அனைடிக் ஸ்பீச்சர்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ள, அவங்க சொல்ற மாதிரி கேட்க மாட்டேங்கிறீங்க, அவங்கள புறக்கணிக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு தேவன் வைத்த அந்த பாதையை வந்து என்ன பண்றீங்க, தள்ளுறீங்க. அப்ப தள்ளும் போது நீங்க எப்படி தேவன் உங்களோட இடைப்பட முடியும்,
தேவன் ஊழியக்காரரை வந்து தம்முடைய பிரதிநிதியாக வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஃபைவ் போல் மினிஸ்ட்ரியா வைத்திருக்கிறார். இன்றைக்கு எப்படி பேசுற சபையோட கூட தெரியுமா? ஃபைவ் போல் மினிஸ்ட்ரி மூலமாக 5 ஊழியங்கள் மூலமாக தான் பேசுறாரு பிரஜைகளோட. அப்ப யோசுவாவை நீங்க வந்து புறக்கணிக்கும் போது எப்படி தேவனுடைய ஐக்கியத்தை நீங்க வர முடியும்? இல்ல எங்க யோசுவா வேணாம், எங்க மோசஸ் வேணாம், நாங்க டைரக்டா என்ன பண்றோம்? தேவனோட கூட ஐக்கியப்படுறோம். அதெல்லாம் முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? தேவன் உங்களுக்காக ஃபைவ் போல் மினிஸ்ட்ரி வைத்திருக்கிறார். மோசஸ் வைத்திருக்கிறார். அவ மோசஸ் போன பிறகு ஃபைவ் போல் மினிஸ்ட்ரி ஜோஷுவா வராரு. அப்ப ஜோஷுவா மூலமா தான் நீங்க என்ன பண்ணும்? அவருடைய தலைமை கீழாக தான் நீங்க என்ன பண்ணும்? எஸ், சபையானது எஸ் தன்னுடைய ஸ்தானத்துக்கு வரணும். விசுவாசிக்கிறீங்களா? ஆனா ஜனங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா இந்த ஒரு தலைமையை வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? எஸ், அந்த தலைமையை வந்து ஏற்றுக்கொள்ளாம அந்த தலைமை கீழே அவங்க இருக்காம என்ன பண்றாங்கன்னா புறக்கணிக்கிறதுனால தான் சோதனை சொல்லி உபதேசத்துல வந்து நல்லா வளராம அவங்க தப்பான உபதேசத்தை வந்து சில பிரசங்கமார்கள் வந்து இங்க என்னது ஸ்பீச் பண்ணும்போது ஈஸியா வந்து வஞ்சிக்கப்படுறாங்க. எனக்கு 2 சகோதரர்கள் வந்து போன் பண்ணாங்க. போன் பண்ணும்போது ஏற்கனவே பேசினேன் யார்கிட்ட, அந்த கிரெடிட் பிரதர் பேசிருக்காங்க. பேசி என்ன பண்ண தெரியுமா? பிரதர் நீங்க வந்து வருகை விசுவாசிக்கிறீர்கள் இல்லையான்னு கேட்டதுக்கு அவர் வந்து ஃபர்ஸ்ட் விசுவாசிந்தாரு. மேகஸ்தம்பத்தை வந்து அது 63ல வந்த மேகஸ்தம்பத்தை வந்து அவர் முதல் என்ன பண்றாரு? எஸ், அத வந்து அவர் வந்து கிரெடிட் வந்து விசுவாசிந்தார். ஆனா இப்போ வந்து ஒரு அடையாளம் மாதிரி சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? அப்போ அவர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? வருகையை வந்து விசுவாசிந்தாரு. இப்ப பார்க்கும்போது அது வருகை இல்லை, ஒரு அடையாளம் தான் மாதிரி சொல்றாரு. அப்ப இதை நீங்க வந்து விசுவாசிக்கும் போதே வருகையை வந்து விசுவாசிக்கும் போது எல்லா செய்தியும் வந்து நம்ம படிக்கும் போது எல்லாமே நமக்கு புரியும். புரியுதா உங்களுக்கு? வலது பக்கம் இடது பக்கம் நம்ம வந்து வருகையை வந்து வைத்து பார்க்கும்போது எல்லாமே பொருந்தும். இல்லைனா பிளான் ஆஃப் காட் டேனியல் 70 வீக்ஸ் என்ன ஆகாது, நிறைவேறாது, எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். புரியுதா உங்களுக்கு? 7 சபை காலங்கள் கொலாப்ஸ் ஆயிடும். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? எக்காலங்கள் கொலாப்ஸ் ஆயிடும், கோப கலசங்கள் கொலாப்ஸ் ஆயிடும், எல்லாமே டோட்டல் மெசேஜ் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். அப்போ வருகை என்னவா இருக்குதுன்னா மெயின் கீ இருக்குது. அந்த கீயை திறந்ததா எல்லாமே என்ன ஓபன் ஆகும். அப்ப அந்த கீ தான் எல்லாமே என்ன பண்ணுது? எல்லா இமேஜையும் என்ன பண்ணுது? காண்பிக்குது. எல்லாத்தையுமே கரெக்டா இந்த வருகையோடு கூட நம்ம வந்து இந்த வருகையாகி இந்த கண்ணாடியில பார்க்கும்போது எல்லாமே தெளிவா நமக்கு என்ன தெரியும்? எல்லாமே பர்ஃபெக்ட்டா நமக்கு தெரியும். ஆனா அதை வந்து நம்ம புறக்கணிக்கும் போது அதுல பார்க்காம வேற விதமா நாம பார்க்கும்போது எல்லாமே கொலாப்ஸ் தான். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? ஒரு சகோதரர் சொல்றாரு, அது என்னது அபிஷேகப்பட்ட ஊழியக்காரர்களை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அபிஷேகப்பட்ட ஊழியக்காரர்களை வந்து இன்றைக்கு தேவையான செய்தியை பேசுகிற ஊழியக்காரர்களை வந்து அவர் புறக்கணிக்கிறார். அவங்க சரியில்லைன்ற மாதிரி சொல்றார். அவங்க என்னல அவங்க சரியில்லை, அவங்க என்னது அவங்க சரியில்லைன்ற மாதிரி சொல்றாரு. அவங்களோட அவங்க மீட்டிங் வச்சு நான் வரமாட்டேன்ற மாதிரி சொல்றாரு. கிறிஸ்துவின் ஆவி என்ன பண்ணும்? சாட்சி கொடுக்கும். நீ கிறிஸ்துவின் ஆவியை பெற்றுக்கொண்டு இருக்கும் போது நீ என்ன பண்ணுவ? நீ கிறிஸ்துவின் ஆவியை வந்து அடையாளம் கண்டு கொண்டு சாட்சி கொடுப்ப. நீ கிறிஸ்துவின் ஆவியை பெறாம இருக்கும் போது கிறிஸ்துவின் ஆவி வந்து இங்க செய்தியாக வந்து வெளிப்படும் போது என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? சொல்லுப்பாங்களா? நீ சாட்சி கொடுக்க முடியாது. நீ பெற்றிருக்கிற ஆவி வந்து வேற. புரியுதா உங்களுக்கு? அப்ப நீ வேற ஒரு ஆவியை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் ஆவியை வந்து சாட்சி கொடுக்க முடியாது. புரியுதா சொல்றது உங்களுக்கு? அல்லேலூயா சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்கும் போது தான் கிறிஸ்துவின் ஆவியை வந்து அடையாளம் கண்டு கொள்ள முடியும், சாட்சி கொடுக்க முடியும். ஆமென். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ இப்படி எல்லாம் ஜனங்க இருக்கிறதுனால தான் சோதனை சொல்லியே வஞ்சிக்கப்படுறாங்க. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சில காரியங்களை பேசினாங்க. நான் சொன்னேன், ஏற்கனவே நான் கேள்வியில பேசியிருக்கிறேன். அவர் வந்து தப்பான ஒரு உபதேசத்துக்கு போயிட்டார். அவர் வந்து இப்ப என்னது ராபோதத்தை வந்து அனுசரிக்க கூடாதுன்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இவங்க யாருன்னா இவங்க வந்து சபைக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சபையுடைய ஒழுங்கை வந்து என்ன பண்றாங்க? இவங்க மறைமுகமா புறக்கணிக்கிறாங்க. அது வேணாம், நாங்க ஒரு தலைமைக்கு என்ன பண்ண மாட்டோம், நாங்க அமர்ந்து என்ன பண்ண மாட்டோம், வார்த்தையை கேட்க மாட்டோன்ற என்கிற காரியத்தை வந்து என்ன பண்றாங்கன்னா மறைமுகமா என்ன பண்றாங்கன்னா சபை கூடி வருவதற்கு என்ன பண்றாங்கன்னா அவங்க சபை கூடி வருகிற காரியத்தை வந்து புறக்கணிக்கிறாங்க. அதனாலதான் சகோதரன் சொல்லி அவங்க மறைமுகம் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி உபதேசங்கள் வந்து இந்த மாதிரி உபதேசங்கள் பேசுகிற ஊழியக்காரர்கள் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி
உபதேசங்களை பேசுகிற ஊழியக்காரர் வரும்போது அந்த உபதேசத்துக்கு என்ன பண்ணுவாங்க? செவி கொடுப்பாங்க. அதோட கூட என்ன பண்ணுவாங்க? அவங்க எஸ் ஐக்கியப்படுவாங்க. விசுவாசிங்களா? ஏன்னா ஏற்கனவே என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்காது சபைக்கு போறதுக்கு. சபை போறதுக்கே ஒரு 3 hour 4 hour வந்து சபையில வந்து உட்கார முடிய மாட்டேங்குது. தேவன் வைத்த அந்த ஒரு பாதையை வந்து என்ன பண்றீங்க? தேவன் உங்களை வந்து உருவாக்குற ஒரு ஸ்தலத்தை கொடுத்திருக்காரு. அந்த ஸ்தலத்துல வந்து உட்கார்ந்து நீங்க வந்து உருவாகாம நீங்க எப்படிங்க உருவாக முடியும்? பவுல் சொல்றாரு, எனக்கு ஒருத்தர் சொல்லாம எப்படி கேட்க, ஒருத்தர் சொல்லாம எனக்கு எப்படி புரியும்? அப்ப ஒருத்தர் சொல்லும் போது எனக்கு புரியும். அவருக்கு கொடுத்து வச்சிருப்பாரு. விசுவாசிங்களா? நான் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு. அப்ப தேவனுடைய பேட்டர்ன்ஸ் வந்து என்ன பண்றாங்க? அவங்க புறக்கணிக்கிறாங்க. அதனால தான் அவங்க ஈஸியாக என்ன பண்றாங்கன்னா வஞ்சிக்கப்படுறாங்க. நான் வந்து அவங்களோட வாக்குவாதம் பண்ணி நான் வந்து லாஸ்ட்ல பேசும்போது நான் கேட்டேன், இப்பதான் நீங்க இப்ப நீங்க செய்தி கேட்டீங்க. நீங்க செய்தி கேட்ட பிறகு என்ன செய்தி கேட்டீங்கன்றத சொல்லுங்க கேட்டேன். அவர் சொல்றாரு, எனக்கு நான் மாத்தி கொடுக்குறேன், நான் மென்டலி இல்லையா, நான் வந்து என்ன பண்றேன், டேப்லெட் குடிக்கிறேன், அதனால ஞாபகம் இருக்காதுன்ற மாதிரி சொல்றாரு. தப்பிக்கிறேன். அப்ப எனக்கு நீங்க வந்து போன் பண்ணி என் மேல உங்க அன்பு நீங்க வைத்த அன்பை வந்து செலுத்துறீங்க, நம்ம போயிட்டு இருக்கிற உபதேசம் தப்பு, இதுதான் உண்மைன்ற மாதிரி நீங்க பேசும்போது என்ன செய்தி பேசுறாருன்றத வந்து நீங்க வார்த்தையோட கூட ஒப்பிட்டு காட்டுங்க. நான் என்ன பண்றேன்? நான் மாத்திக்கிறேன். ஏன்னா நீங்க சரியான வழியில நீங்க வளரல. அதனாலதான் நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு செய்தி புரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு விஷயத்த என்ன பண்றீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி பேசிட்டீங்கன்னா அந்த செய்தியை என்ன பண்றீங்க? ரிசீவ் பண்றீங்க. அதை வந்து கேட்டு என்ன பண்றீங்கன்னா, ஓ சூப்பர், ஆமென், அல்லேலூயா, என்ன மாதிரி பேசுறாருப்பா அப்படி சொல்றீங்க. அப்புறமா நான் என்ன பண்ணேன்னா மறுபடியும் வந்து கிரணி எனக்கு ஃபோன் பண்ணார். நான் வேலைக்கு போகும்போது என்ன பண்ண, நான் மறுபடியும் என்ன பண்ணேன்னா எனக்கு கோவம் வந்துச்சு. எனக்கு கோவம் என்னடா இவர் இந்த மாதிரி என்னது இந்த மாதிரி இவர் வந்து என்ன பண்றாரு, சும்மா ஃபோன் பண்ணி சும்மா ரொம்ப நம்மளை வந்து இது பண்றாருன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், டைரக்டா போயிட்டு அந்த ஊழியக்காரர் ராபின்சன் அவரோட கூட ஒரு 4-5 ஃபேமிலி இருந்தாங்க. கிரெடி இருந்தாரு. வீட்டுக்கு போயிட்டு கிரெடியை பேசிட்டு அந்த ஊழியக்காரனோட கூட நான் தொடர்பு கொண்டேன். அவர் பேசும்போது சோதனை அவர் எல்லாமே தப்பா பேசுறாரு. வார்த்தை கூட அவர் பேசுறது ஒண்ணுமே என்ன பண்ண மாட்டேங்குது, பொருந்த மாட்டேங்குது. நான் கொஞ்ச நேரம் பேசுறேன், ஒரு 20 minutes 30 minutes பேசுறேன். நான் என்னுடைய விசுவாசத்தை வந்து என்ன பண்ணாங்க, நான் இதுதான் விசுவாசிக்கிறத வந்து நான் ஃபர்ஸ்ட் அவங்க அறிமுகப்படுத்திக் கொண்டேன். நான் இதுதான் விசுவாசிக்கிறத வந்து நான் அறிமுகப்படுத்திக் கொண்டு அப்புறமா சில கொஸ்டின்ஸை கேட்கும்போது அவர் சில விஷயத்தில் தடுமாறும் போது எனக்கு அவர் உபதேசத்தை வந்து ஈஸியாக கிரகிக்கும்படி தேவன் நம்ம என்ன பண்ணிருக்காரு, தம்முடைய கிருபையினால தயவுனால அனைட் பண்ணி வச்சிருக்கிறார். இதை ஜனம் கேட்கறதுக்கு கொஞ்சம் ஏதாவது இந்த மாதிரி பேசுறாருன்ற மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? நான் அதுக்கு என்ன பண்ண மாட்டேன், அதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா தேவன் எனக்கு என்ன பண்ணிருக்காரு, தேவன் எங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். உபதேசத்தை வந்து புரிந்து கொள்ளும்படி தேவன் அப்பேற்பட்ட கிருபையின் அபிஷேகத்தை வந்து வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அதனால நான் என்ன பண்றேன்னா செய்திகளை வந்து பேசும்போது ஈஸியாக கிரகித்துக் கொள்ள முடியும். அப்போ அவரோட கூட தொடர்பு கொள்ளும் போது அவர் என்ன பண்றாரு, ராமேஷ் தெரியுமா, எல்லாமே தப்பா பேசுறாரு. அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு முன்னாடி அந்த சகோதரர் கால் பண்ணாங்க இல்லைங்களா நைட்ல, அவங்களோட பேசும்போது கேட்ட லாஸ்ட்ல இப்ப என்ன பண்ணா நீங்க சொல்லுங்க, இப்ப என்ன நீங்க அவர் சொல்றதை வந்து எப்படி ஏற்றுக்கொள்றீங்க? நான் ஏற்கனவே தெரியும் அவங்க ராபோஜத்தை வந்து அனுசரிக்க கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்களே, நீங்க அதை ஏற்றுக்கொள்றீங்களான்னு சொல்லும்போது ஆமா உண்மை அது சொல்றாங்க. இவர் யாரு? நம்முடைய ஒசூர் பிரதர்ஸ் 2 பேர் சொல்றாங்க. அப்ப என்னன்னா இவங்களுக்கு ஏற்கனவே என்ன பண்ணல, இவங்க ஏற்கனவே உங்களுக்கு சபைக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. சபைக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா சண்டே சபைக்கு போயிட்டு உட்காந்து நல்ல தேவனுடைய செய்தியை வந்து பார்த்து கத்துக்கொள்ளாம வளராம இவங்க ஊருவா சுத்துறது. அதனால சொல்றியே இவங்களுக்கு என்ன இல்ல, இன்ட்ரெஸ்ட் இல்ல. இவங்க யாருன்னா இவங்க மறுதளிக்கிறாங்க. இந்த சபை கூடி வருகிற காரியத்தை வந்து மறுதளிக்கும் போது இவங்க எப்படி இவங்க ராபோஜத்தை வந்து ஏற்றுக்கொள்வாங்க? ராபோஜத்தை வந்து நீங்க வாங்கும் போது நீங்க என்ன பண்ணும், தசமபாகத்தை செலுத்தணும். இதுதான் பைபிளுடைய பேட்டர்ன். ஆபிரகாமுக்கு மெல்கிசேதேக்கு வந்து என்ன பண்றாரு, அப்பத்தையும் திராட்சையும் கொடுக்கும்போது அவர் எல்லாம் என்னது, அவர் கொள்ளை எடுத்து கொண்டு வந்த எல்லா பொருட்களையும் என்ன பண்றாரு, தசமபாகத்தை கொடுக்குறாரு. இதுல ஒரு வியாக்கியானம், அவருடைய பொருட்களை கொடுக்கல, அவருக்கு
என்னது அவர் கொள்ளையெடுத்து கொண்டு வந்த பொருட்கள் தான் கொடுத்தாருன்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. உங்களை கொடுக்க முடியலையா, நீங்க கொடுக்காதீங்க, சந்தோஷம். ஆனா தேவன் வைத்த நியமத்தை வந்து என்ன பண்ணாதீங்க, மாத்தாதீங்க, மறுதலிக்காதீங்க. அது உங்களுக்கு சாபமா மாறும். புரியுதா உங்களுக்கு? அது ஒரு அற்புதமான ஒரு காரியம். ப்ராஃபட் சொல்றாரு, நீங்க ராபோத்தை வந்து நீங்க அனுசரிக்கும் போது உங்க வியாதிகள் என்னாகும், சுகமாகும். புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய பலவீனங்கள் பலனாக மாறுன்ற மாதிரி சொல்றாரு. அந்த விசுவாசிக்கணும். அவ்வளவுதான். நம்ம விசுவாசித்து எந்த அடிப்படையில் செய்யறது? இந்த ராபோத்தை வந்து எப்படி செய்யறோம்? நம்ம நமக்கு தேவன் வந்து ப்ராஃபிட் மூலமாக சில உபதேசத்தை வந்து என்ன பண்ணிருக்காரு, பேசிருக்கிறார். அதன்படி நம்ம என்ன பண்றோம், விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க நேட்ல பேசும்போது இல்ல நான் என்ன பண்ண முடியாது, நாங்க ராபோத்தை வந்து அனுசரிக்க மாட்டோம், அது கரெக்டாக இருக்கிற மாதிரி சொல்றாங்க. நான் சொன்னேன், சில விஷயத்த சொல்றதுக்கு வரத்துக்குள்ள கட் பண்ணிட்டாங்க. சில விஷயத்த வந்து சொல்றதுக்கு வரும்போதே கட் பண்ணிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? சௌரேஸ்வரி இப்பேற்பட்ட நபர்கள் யார் தெரியுமா? இவங்க யாருன்னா, இவங்க வந்து அந்த யாத்திரையில இவங்க என்னது, அந்த பிராமிஸ் லேண்டுக்குள்ள போகாம இவங்க பரிசுத்தாவின் சொல்லுங்க, பரிசுத்தாவின் கனிகளை புசித்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா, மறுதலிக்கிற கூட்டமா இருக்குது. இவங்க மறுதலிக்கிற கூட்டமா இருக்கிறாங்க இவங்க. ஏன்னா இவங்க முன்னாடி வந்து நம்ம என்ன பண்றோம், அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க ஆல்ரெடி இவங்க என்ன பண்ணாங்கன்னா வருகை விசுவாசாங்க. இவங்க வருகைக்குரிய காரியங்களை விசுவாசித்து வருகை வந்து வருவதற்கு முன்பாகவே நிறைய செய்திகளை வந்து ப்ராஃபிட் பேசினார். 7 சபை காலங்கள், சர்ப்பத்தின் வித்து, இது எல்லாமே சீர்சுடைய தொடர்பு தான். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இந்த காரியங்கள் எல்லாமே தேவன் என்ன பண்றாரு, அவரு வருகைக்கு முன்பாகவே என்ன பண்றாரு, சில காரியங்களை வந்து ப்ராஃபிட் மூலமா பேசுறாரு. ப்ராஃபிட் திரைக்கு பின்பாக பேசுறாரு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. 1946 இருந்து தேவன் அந்த கிரீன் மில்ல வந்து ப்ராஃபிட்டை வந்து தூதன் வந்து மீட் பண்ண பிறகு அந்த தூதன் தயாரா இருக்கிறாரு. முத்தரிக்க தூதனா இருக்கிறாரு, கிரைஸ்டா இருக்கிறாரு. அவர்தான் எஸ் பலமுள்ள தூதனா இருக்கிறார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ 1906 இருந்து 1946 வரைக்குமே அவர் முத்தரிக்க தூதனா இருந்தார். 1946 இருந்து 63 வரைக்குமே அவர் யாரா இருக்கிறார்? அவரு லோகாஸா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப லோகாஸ் இப்போ என்ன பண்ணுது, ஒரு திரைக்கு பின்பாக வெளிப்படுது. அப்போ வருகையில தேவன் இதுவரைக்குமே தேவன் இதுவரைக்குமே வைத்திருந்த எல்லா ரகசியங்களையும் ஒரே வாட்டி என்ன பண்ணல, தேவன் எல்லாத்தையுமே ஒரே வாட்டி என்ன பண்ணல, ஓபன் பண்ணல. கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணாரு, ப்ராஃபிட்டுடைய செய்திகள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணாரு, ஓபன் செய்து கொண்டே வந்தார். அந்த செய்திகள் என்ன இருக்குது, சர்ப்பத்தின் வித்து, 7 சபை காலங்கள். விசுவாசிக்கிறீங்களா? இன்னும் அநேகமான செய்திகள் தலைப்புகளை பாருங்க நீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த செய்திகள் எல்லாம் என்ன பண்றாரு, ஓபன் செய்து கொண்டே வராரு. நான் சொல்றது புரியுதா? இப்ப மேல வந்து சாக்லேட் டப்பான்றது தான் என்னது, வருகை. அப்போ அந்த சாக்லேட் டப்பாக்குள்ள இருந்து என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமே என்ன பண்றாரு, ஒவ்வொன்னா ப்ராஃபிட்டுடைய செய்திகள் மூலமாக ஒவ்வொரு சாக்லேட் என்ன பண்றாரு, அனுப்புறாரு, விளைவிக்கிறார். அப்போ ஒரு நாள் வந்து சாக்லேட் டப்பாவே இறங்கி வந்துச்சு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதுதான் சகஜ சீலா இருக்கு. அப்போ பேசப்பட்ட எல்லா செய்திகளுக்கும் பரிபூர்ணத்தை கொடுக்குறது தெரியுமா, இந்த வருகை தான். சவித்த சீல் தான் என்ன பண்ணுது, எல்லா செய்திகளையும் என்ன பண்ணுது, பரிபூர்ணப்படுத்துது. ஒரு பிளானை காட்டுது, ஒரே திட்டத்தை காட்டுது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஆட்கள் வந்து இந்த மாதிரி செய்திகளுக்கு செவி கொடுக்காம, இந்த மாதிரி இவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராம போறதுனால தான் இவங்க என்ன வஞ்சிக்கப்படுறாங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, சபை கூடி வரதை என்ன பண்றாங்க, எஸ் புறக்கணிக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உபதேசத்துல வந்து வளர முடியாது. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி வந்து பிரசங்கிமார்கள் வந்து ஊழியர்கள் வந்து தப்பான உபதேசத்தை பேசும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, வஞ்சிக்கப்படுறாங்க. நான் சொல்றேன் இல்ல பிரதர், பிசாசு வந்து 99% உண்மையா பேசணும், ஆனா 1% என்ன பண்றாரு, அந்த உண்மையோட கூட மிக்ஸ் பண்றாரு. நான் சொல்றேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்ப எங்களுக்கு தெரியாதா இது தவறு, இது உண்மைன்றது எங்களுக்கு தெரியாதப்ப என்கிட்ட வாதம் பண்றாரு. அப்போ வருகை விசுவாசிக்காம இருக்கிற கூட்டத்தில் உங்களுக்கு என்ன தொடர்பு? போகாதீங்க. அவங்க என்ன பேசுனா என்ன, அவங்க என்ன பேசுனா என்ன,
நமக்கு என்ன சொல்லுங்க பார்க்கலாம், போகாதீங்க, நம்ம வேற. அப்ப இவங்க யாருன்னு சோனை சொல்லி இவங்க ரெண்டாவது கட்டத்துக்கு வந்த ஆட்கள் தான் இவங்க. நீதி மறக்கப்படுதல் இருக்கிற ஒரு கட்டத்துக்கு வந்த ஆட்கள் தான் இவங்க. அதனால தான் சகோதரர் சொல்லி இவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. இவங்க என்ன இல்ல, அந்த காதேஸ் பர்னாவில தான் என்ன பண்றாங்கன்னா, நாங்க உள்ள வர மாட்டோம், எனக்கு இதே போதும், இதே எங்களுக்கு கம்ஃபர்டான ஒரு வாழ்க்கையா இருக்குது, நான் இங்க என்ன பண்றோம், இங்க நாங்க இந்த வீடுகளில் வந்து தங்குறோன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அவங்க யாருன்னா, அந்த வனாந்தரத்தில் 40 வருஷத்துல தேவன் அவங்கள விடுவித்து கொண்டு வந்த நோக்கத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மறந்து போயிட்டாங்க. அப்ப வருகையை வந்து மிஸ் பண்ணும்போது நீங்க என்ன பண்றீங்க, நீங்க உங்களுடைய வாழ்க்கை நோக்கத்தை நீங்க என்ன பண்ணீங்க, மறந்து போயிட்டீங்க, மறுதளிக்கிறீங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சொல்றது புரியுதா? மறுதளிக்கிறீங்க. அதனால தான் சொல்லி அவங்க என்ன பண்ணாங்களா, அவங்க அங்கே அவங்க மரிக்கும்படி, அவங்க பிரேதங்களுக்கு விழும்படி தேவன் என்ன பண்றாங்க, அங்கவே அவங்க அழிக்கிறாங்க, அவங்க ப்ராமிஸ் லேண்ட்குள்ள வராதபடி. அப்ப இந்த காலத்துல எப்படி பார்க்கணும் சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம், அவங்க எப்படி பார்க்கணும், அவங்க ஆவிக்குரிய நிலையில டெத் ஆயிட்டாங்க. ஆவிக்குரிய நிலையில அவங்க டெத் ஆயிட்டாங்க. அவங்களோட தொடர்பு கொண்டு அவங்கள பேசுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க எப்பவுமே வந்து பெரிதாகப்படுவங்கள ஒழிய அவங்க வார்த்தையை பேச மாட்டாங்க, வார்த்தை வெளிப்பாட பேச மாட்டாங்க. நம்ம என்ன பெற்றுக்கொண்டோம் நம்ம என்ன பண்ணு இப்போன்ற மாதிரி பேச மாட்டாங்க. எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, பரிதாபமான நிலையை தான் என்ன பண்ணுவாங்க, பேசிக்கொண்டே இருப்பாங்க. எனக்கு கஷ்டம் அப்படி இருக்குது, உங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு வந்தா கஷ்டம், எனக்கு வந்தா கஷ்டம் உங்களுக்கு வந்தா தெரியும். எவ்வளவு நாள் கேட்கறாங்க கஷ்டத்தை. யோபுக்கு வர்ற கஷ்டம் உங்களுக்கு வந்திருந்தா நீங்க எந்திருப்பீங்களா? நீங்க தேவன் நமக்கு ஒரு வேலையை கொடுத்து, ஒரு குடும்பத்தை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, ஒரு சபையை கொடுத்து, எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே தேவன் அற்புதமாக என்ன பண்ணிருக்காரு, பக்குவமாக எல்லாமே வைத்திருக்கிறார். அதை நம்ம என்ன பண்றோம், புறக்கணிச்சுட்டு நாங்க பிரைடு நாங்க வந்து மணவாட்டி. எப்படிங்க மணவாட்டின்ற மாதிரி சொல்றீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்லைங்களா? உங்களுக்கு மணவாட்டி என்ன பண்ணுவா, தன்னை அலங்காரப்படுத்திக் கொள்வா, தன்னை என்ன பண்ணுவா, ஆயத்தப்படுத்திக் கொள்வா. எப்படி ராப்சர்ல போகணுமா, என்ன ராப்சரிங் போகணும், ராப்சரிங் ஃபீட் எங்க இருக்குது, இடிகளுக்குள்ள இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அந்த பவர் எங்க, டைனாமிக் பவர் எங்க இருக்குது, உங்களை வந்து நிரப்பி உங்களை வந்து மேல கொண்டு போகிற சக்தி எங்க இருக்குதுன்னா செய்திக்குள்ள இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்ப செய்தி என்ன பண்ணுவாங்க, அவங்க செய்திகளை படிப்பாங்க. அப்ப அந்த மனவாட்டி என்று சொல்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தேவன் வைத்த அந்த பாதையை வந்து ஏற்றுக்கொள்வாங்க, விசுவாசிப்பாங்க. அந்த ஊழியக்காரரை விசுவாசிப்பாங்க, அந்த ஊழியக்காரருடைய சிச்சிக்கில வளருவாங்க, தாழ்மை நடந்து கொள்வாங்க, எல்லாத்தையும் பொறுத்து கொள்வாங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, சிகித்து கொண்டு போவாங்க. ஒரு வார்த்தை சொன்ன போதும் அவர் அப்படி சொல்றாரு, இப்படி சொல்றாரு. அப்படி யாரு, நீயும் கூட யாத்திரையில, நீயும் கூட அந்த அழிந்து போன அந்த பிரேதங்கள் விழுந்த ஆட்களா நீங்களும் இருக்கிறீங்க. அவங்களுக்குள்ள இந்த அதே ஆவிதான் இன்றைக்கு இந்த யாத்திரையில உங்களுக்குள்ள இருக்குது. அதே விதம் என்ன பண்ணுதுல, ஆட்கொண்டு நீங்க விழும்படி செய்து நீங்க ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள போகாதபடிக்கு உங்களை என்ன பண்ணுது, அந்த ஆவிகள் உங்களை ஆட்கொண்டு உங்களை என்ன பண்ணுது, நீங்க ஊழியக்காரர்கள் மேல என்ன பண்றீங்க, பழி சுமத்துறீங்க, முறுமுறுக்குறீங்க. அதெல்லாம் என்னமா இருக்குது, முதலாம் யாத்திரையில வந்து எப்படி அவங்க மோசஸ் விருதமாக முறுமுறுத்தாங்களோ, தேவனுக்கு விருதமாக முறுமுறுத்தாங்களோ, அதே காரியங்களை தான் நீங்களும் செய்றீங்க. அப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஆவிக்குரிய நிலையில நீங்க மரித்து போனீங்க. உங்களை என்ன பண்ண முடியாது, பிராமிஸ் லேண்ட் கொண்டு போக முடியாது. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதனால சொல்றேன், நீங்க வஞ்சிக்கப்பட்டு போயிட்டு உங்க ஆத்துமாக்கள் என்ன ஆயிடுச்சு, இப்போ மரித்த நிலையில இருக்குது, டெத் ஆயிட்டீங்க. நீங்க உங்களுக்கு என்ன ரகசியத்தை பேசினாலும் கூட உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுடைய ஆவி வந்து குதூகலக்கம் உங்களுடைய ஆத்மா கிட்ட வந்து என்ன வார்த்தை பேசினாலுமே நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, மகிழ்ச்சி அடைய மாட்டீங்க, சந்தோஷப்பட மாட்டீங்க. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? ஏன்னா நீங்க டெத் ஆவிக்குரிய நிலையில நீங்க டெத் ஆயிட்டீங்க. அதனால தான் முன்னாடி வந்து எப்பேற்பட்ட ரகசியங்களை பேசினாலும் கூட உங்களுடைய ஆத்மா என்ன பண்ண மாட்டேங்குது, சொல்லுங்க, மகிழ்ச்சி அடைய மாட்டேங்குது, சந்தோஷப்பட மாட்டேங்குது. எஸ், புரியுதா உங்களுக்கு? களி கூற மாட்டேங்குது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதான் சொல்லியே நல்லா கவனமா கேளுங்க. உங்களுக்கு அதை வைத்த அந்த ஊழியக்காரனை ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அதுதான் மெயின் வழியா இருக்குது, ஃபேட்டன் ஆகுது. அந்த ஊழியக்காரனை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள். சில குறைகள் இருக்கலாம், அதனால நீங்க என்ன பண்ணலாம்,
நீங்க வந்து அவங்க மேல சண்டை போடலாம், நல்லது. ஆனா அவங்க பேசுற உபதேசத்தை என்ன பண்ணாதீங்க, மறுதலிக்காதீங்க. கிரைஸ்ட் அது வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. இந்த மணி நேரத்துக்கு என்று வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையா இருக்குது. அந்த வார்த்தையை ஏற்று ரிசீவ் பண்ணுங்க. அது என்ன பண்ணுங்க, உங்களை வந்து பருவப்படுத்தும், அந்த உங்களை வந்து பக்குவப்படுத்தும், உங்களை வந்து ஒரு ஆவிக்குரிய ஒரே நிலையில வந்து உங்களை என்ன பண்ண உருவாக்கும், உங்களை வந்து என்ன பண்ணும், தேவனுடைய குமாரனாக என்ன பண்ணும், மாத்தும். விசுவாசீங்களா? சொல்லுது உங்களுக்கு பாருங்க. சொல்லுங்க, இங்க ஒரு சின்ன ஒரு உபதேசத்தை மாத்திரம் நீங்க பார்க்கலாம். என்னன்னா, இப்ப அந்த சகோதரர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, நாங்க வந்து ராபோனத்தை வந்து நாங்க அனுசரிக்க மாட்டோம், அது இல்ல, நாங்க எங்க இருக்கிறோம், இப்போ தேவனோட கூட உன்னதங்களை அவரோட கூட அமர்ந்திருக்கும் போது நமக்கு எதுக்கு ராபோஜன்ற மாதிரி சொல்றாங்க. தேவனோட கூட உன்னதங்களை நம்ம அவரோட கூட உட்கார்ந்திருக்கும் போது நமக்கு எதுக்கு ராபோஜன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ப்ராஃபிட் சொல்றாரு பாருங்க, சொல்லி ஹீப்ரூ 7th சாப்டர்ல பார்க்கும்போது மறுபடியும் யார் இந்த மெல்கிசேதேக் என்ற ஒரு செய்தியை சொல்றாரு. நான் சின்ன ஒரு கருத்து தான் இன்னைக்கு பேசுறேன் நான். இதுதான் உங்களுக்கு இங்க பாருங்க. அப்போ ஆபிரகாம் என்ன பண்றாரு, ஆபிரகாம் வந்து அந்த ராட்சாக்களை முறியடித்து ஜெயித்து இழந்த போன தன்னுடைய சகோதரனை வந்து மீட்டுக்கொண்டு தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளையும் அவனுடைய பொருட்களையும் மீட்டுக்கொண்டு வரும்போது அங்க என்ன பண்றாரு, ராஜாக்கள் வந்து மீட் பண்ற மாதிரி வரும்போது இங்க இந்த ராஜா வராரு. எந்த ராஜா? சாலேமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. யார் அவரு? அவர் யாரா? பிரதான யாரு? அவர் தேவனா இருக்கிறார். அவர் மெல்கிசேதேக்கா இருக்கிறார். விசுவாசிங்களா? அவர் யாருன்னா, அவருக்கு துவக்கமும் இல்ல முடிவும் இல்லையா. அப்ப யாரா இருக்க முடியும்? அவருக்கு அப்பா தாயில தகப்பனும் இல்ல. இப்படி எல்லாம் இந்த ஒரு வார்த்தையை படிக்கும் போது என்ன ஞாபகம் வரணும், அவர் யாருன்னா, அவர் வந்து யாரு? அப்போ இயேசு கிறிஸ்து தாய் இருந்தார், தகப்பன் இருந்தார், இருந்தாங்களா? இயேசு கிறிஸ்து உலகத்துல வரும்போது குமாரனா வரும்போது குமாரனுக்கு ஒரு தொடக்கம் இருக்குது, முடிவு இருக்குது. ஏன்னா அவருக்கு அப்பா அம்மா இருந்தாங்க. ஆனா அவருக்குள்ள இருக்கிற ஜீவன் வந்து அது நித்தியத்தின் ஆவி. ஆனா அந்த குமாரன் அந்த சரீரத்துக்கு சொல்லுங்க, அது தூக்கம் இருக்குது, முடிவு இருக்குது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? அந்த மாம்சத்துக்கு, அந்த இயேசு இருக்கிற மாம்சத்திற்கு ஆரம்பம் இருக்குது, முடிவு இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா? ஆனா இவருக்கு என்ன இல்லையா, துவக்கம் இல்ல முடிவும் இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது, அப்பா அம்மா இல்லைன்ற சொல்லும்போது யாரா இருக்க முடியும்? அவர் எலா எலோஹிமா இருக்க முடியும். எலா எலோஹிம், அவர் யெகோவா. அவர் யெகோவா தேவன். விசுவாசிக்கிறீங்களா? ஆபிரகாம் வந்து அங்க ஜெயித்து வரும்போது அந்த 5 ராஜாக்களை என்ன பண்றாரு, ஜெயித்து வரும்போது தம்முடைய சகோதரனை வந்து தன்னுடைய லோத்து வந்து குமாரன் தான் ஒரு விதத்துல இல்லீங்களா, தம்பியுடைய பையன். அப்போ அவரை வந்து மீட்டு கொண்டு வரும்போது அப்பதான் என்ன பண்ற தேவன் அங்க அவனுக்கு அப்பத்தையும் திராட்சையும் கொடுக்கிறார். அவர் யாரா இருக்க முடியும்? கொடுத்தவர் யாரா இருக்க முடியும்? அவர் தேவன். விசுவாசிக்கிறீங்களா? அவர் யாரா இருக்கிறார்? அவர் தேவனா இருக்கிறாரு. அவர் எப்படி இருக்காரு? இப்போ எம்ஆர்பே என்கிற ஒரு சரீரத்தில் வந்து திரை மறைத்துக் கொள்கிறார். எம்ஆர்பே என்றால் திரை மறைத்துக் கொள்ளுதல். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அவர் எப்படி இருக்காரு? ஆபிரகாமை வந்து பிளஸ் செய்வதற்காக அவர் இப்போ எப்படி இருக்காரு? இப்போ திரை மறைத்துக் கொண்டு ஒரு சரீரத்தில் வந்திருக்கிறார். இப்போ தேவன் எப்படி இருக்காரு? இப்போ அவர் ஆவியா இருக்கிறாரா? இப்ப ஆவியா இருந்தா என்ன பண்ண முடியாது? புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாம் என்ன பண்ண முடியாது? மீட் பண்ண முடியாது. அவர் லோகாஸ், அவர் எல்லையற்றவரா இருந்த நபர் வந்து என்ன பண்றாரு? அவர் ஒரு வடிவத்துக்கு மாத்திக்கிறார் தானே. அதுதான் லோகாஸ். தான் அவர் எல்லையற்றவரா இருக்கிறவர் வந்து இப்ப என்ன பண்றாரு? ஒரு எல்லைக்குள்ள ஒரு மனிதனுடைய ஒரு வடிவத்திற்கு என்ன பண்றாரு? தானே மாத்திக்கிறார், அடக்கிக் கொள்றாரு, உருவாக்கி கொள்றாரு, ஜெனிப்பித்துக் கொள்றாரு. அதுதான் லோகாஸ். இப்ப அந்த லோகாஸா இருந்தா என்ன பண்ண முடியாது? ஆபிரகாம மீட் பண்ண முடியாது. இப்ப அவர் என்ன பண்றாரு? இப்போ அவரை மீட் பண்றதுக்கு இப்ப ஆபிரகாம் வந்து எப்படி இருக்காரு? இப்போ இந்த மண்ணின் சரீரத்தில் இருக்காரு, இந்த மாம்ச சரீரத்தில் இருக்காரு. இப்ப அவரை மீட் பண்ணனா இப்ப மாம்ச சரீரமா இப்ப வந்து திரை மறுத்துக்கொள். யாரு? தேவன். யாரு? யாரு சொல்லுங்க? எலா எலோஹிம், யெகோவா தேவன். அந்த தேவன் இப்ப என்ன பண்றாரு? இப்போ மெல்கிசேதேக் என்கிற ஒரு பேர்ல வராரு. இப்போ யாரை ஆசீர்வதிக்கிறது? ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ எப்ப தெரியுமா அப்பத்தையும் திராட்சை கொடுக்க தெரியுமா? எப்ப கொடுக்குறாரு? ஜெயித்து வரும்போது. அந்த ராஜாக்களை வந்து முறியடித்து தன்னுடைய சகோதரனை வந்து மீட்டுக்கொண்டு, தன்னுடைய குமாரனை வந்து மீட்டுக்கொண்டு
சகோதரன் இல்லைங்களா, சகோதரனை மீட்டு கொண்டு அவனுடைய மனைவி பிள்ளைகளையும் உண்டான எல்லா பொருட்களையும் மீட்டு கொண்டு வரும்போதுதான் சகோதரேஸ்வரியே அந்த பள்ளத்தாக்குல வந்து அங்க அந்த மெல்கிசேதேக்கு வந்து என்ன பண்ற, அப்பத்தையும் திராட்சை கொடுக்குறார். இது எது வரைக்கும் நம்ம இதை கடைபிடிக்க தெரியுமா? நம்ம கல்யாண விருந்துக்கு போகிற வரைக்கும் என்ன பண்ணணும், நம்ம இது இந்த காரியத்தை வந்து கடைபிடிக்கணும். அவர் சொல்றாரு, ஏற்கனவே நம்ம வந்து கல்யாண விருந்தில் இருக்கிறோமா? யார் சொல்றாரு? அது ஆவிக்குரிய ரீதியில பார்க்கும்போது கல்யாண விருந்தில் இருக்கிறோம் இல்லன்னு சொல்ல. ஆனா பிசிக்கலா இன்னும் எங்க இல்ல, கல்யாண விருந்தில் இல்ல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்க, அந்த ராபின்சன் ஊழியக்காரர் சொல்றாரு, அவர் பேசுற எல்லா சத்தியத்தை கேட்கும் போது எல்லாமே வார்த்தையோடு கூட பொருந்து போக மாட்டேங்குது. ஆனா ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார் ரொம்ப. ஏன்னா சகோதரேஸ்வரியே, ஏன்னா அவர் என்ன பண்ணிருக்க தெரியுமா? அவர் சரியான ஒரு வழியில அவர் வந்து வளர்ந்திருக்க மாட்டார். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, அவரு தப்பா அவர் என்ன பண்ணிருக்காரு, நிறைய இது படங்களை வந்து உருவாக்கி இருக்கிறார். பிரமிட இன்னும் நிறைய காரியங்களை வந்து அவருடைய வெளிப்பாடுல என்ன பண்ணிருக்காரு, நிறைய படங்களை வந்து நம்ம என்டைம் சிம்பிள்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காரு, உருவாக்கி இருக்கிறாரு. எல்லாமே ராங்கா இருக்குது. நம்ம விசுவாசத்துக்கு அவருடைய விசுவாசம் எல்லாமே தப்பா இருக்குது, ராங்கா இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அதனால என்ன பண்ண போறோம், ராப்சரிங் ஃபெய்த் நம்ம மிஸ் பண்ணிக்கிறோம், வஞ்சிக்கப்படுறோம். பிசாசு அப்படிதான் செய்யும். பிசாசு வந்து இவங்க எதிர்பார்க்கறாங்களா, ஒரு வயசு இருக்குது, நல்லா பேசுவாரு, அவர் வந்து நல்ல அனுபவம் இருக்கும், இப்படி எதிர்பார்க்கறீங்களா? அந்த எதிர்பார்க்கிற காரியமே உங்களுக்கு என்ன மாறும், கண்ணியா மாறும். அதை நீங்க பார்க்காதீங்க. வார்த்தையோடு கூட ஒப்பிட்டு பாருங்க. அவர் பேசுற வார்த்தை வந்து, அவர் பேசுற வெளிப்பாடு வந்து வார்த்தையோடு கூட பொருந்துதான்ற மாதிரி பார்க்கணும். இதை ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்க? இவங்க சரியான இதுல வளரல. அப்ப இவங்களுக்காக வைக்கப்பட்ட ஊழியக்காரங்க என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ள. அதனால என்ன பண்ண வளரல. விசுவாசிங்களா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாருங்க, அப்ப அவர் ஜெயிச்சு வரும்போது என்ன பண்றாரு, அப்பத்தையும் திராட்சைரசத்தை கொடுக்குறாரு. பாருங்க, படிக்கிற பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் கெதர்லா கோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அவர்கள் புறப்பட்டு சென்றனர். சோதமின் ராஜா திரும்ப கொண்டு வரப்பட்டான். அவனுடைய சகோதரன் திரும்ப கொண்டு வரப்பட்டான். பிள்ளைகள் திரும்ப கொண்டு வரப்பட்டனர். இங்கே ராஜாக்கள் அவனை சந்திக்க புறப்பட்டு சென்றனர். நான் இங்கிருந்துதான் இப்பொழுது செய்தியை அளிக்க விரும்புகிறேன். இங்கே கவனிங்கள். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசிரியமாக இருந்த சாலோமின் ராஜாவாகிய எருசலேமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சைரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. புரியுதா உங்களுக்கு? மெல்கிசேதேக்கு சாலோமின் ராஜா மற்ற ராஜாக்களுக்கு மத்தியிலும் கூட தம்மை சுட்டி காட்டினர். கவனிங்கள், யுத்தம் முடிவிட்டிருந்தது. எப்போ அவரு திராட்சைரசத்தையும் அப்பத்தை கொடுக்கிறாரு, யுத்தமானது முடிவடைந்திருந்தது. விசுவாசிகளா? யுத்தமானது முடிந்திருந்தது. விசுவாசிகளா? அப்பதான் என்ன பண்றாரு, வந்து அப்பத்தையும் திராட்சை கொடுக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில யுத்தமானது முடிஞ்சுச்சா? இல்ல. யுத்தமானது இன்னும் முடியல. யுத்தமானது இன்னும் முடியல. ஏன்னா சகோதரே, இன்னும் வந்து என்ன பண்ணல, ராப்சர் போகல. அப்ப ராப்சர் போகிற வரைக்குமே நமக்கு யுத்தம் இருக்குது. நம்ம எங்க இருக்கிறோம்? மனவாட்டி யுத்த காலத்துல தான் இருக்கிறோம். அப்ப யுத்த காலத்துல இருக்கும்போது பிசாசு வந்து அநேகமான போர்வைகளை போற்றிக்கொண்டு உபதேச ரீதியாக வந்து என்ன பண்ணுவான், நம்மோட கூட பிசாசுடைய ரேட்டிங்னால வர்ற ஊழியக்காரர்களை வந்து அடையாளம் கண்டுகொள்ள முடியாம இருக்கும்போது நம்ம வஞ்சிக்கப்படுறோம். அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? யுத்த காலத்துல இருக்கிறோம். அப்ப யுத்த காலத்துல இருந்து நம்ம சரியான விதத்துல என்ன பண்ணோம், வார்த்தையை வைத்து, வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை வைத்து என்ன பண்ணோம், யுத்தம் செய்யணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். விசுவாசிகளா? நமக்கு ஒரு சித்தாந்த கொள்கை கோட்பாடு இருக்குது. அது என்னன்னா வார்த்தையின் கோட்பாடு, வார்த்தையின் சித்தாந்தம், வார்த்தையின் கோட்பாடு, சித்தாந்த கொள்கை. அப்ப அந்த வார்த்தையின் கொள்கையோட தான் என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், யுத்தம் செய்யணும். விசுவாசிகளா? அப்ப யுத்தம் பண்ணது இன்னும் முடியல. நம்ம யுத்த காலத்துல இருக்கிறோம். அப்ப யுத்தம் முடியும் நம்ம ராப்சர் போன பிறகு.
நம்ம ராப்சருக்கு போன பிறகுதான் சோரேஸ்வரியே அந்த கல்யாணம் இருந்ததா என்ன பண்ணுவார் தேவன்? என்ன பண்ணுவார் சொல்லுங்க? நம்மோட கூட வந்து பிதாவின் ராஜ்யத்தில் அவர் என்ன பண்ணுவார்? பானம் பண்ணுவார், அப்பத்தை புசிப்பார். விசுவாசி அதாவது என்ன பண்ணார்? பிராமிஸ் பண்ணியிருக்கார். தம்முடைய சிஷ்யரோட கூட ராபோஜனத்தை வந்து அனுசரிக்கும் போது இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுறாரு. அதை படிக்கல, நெக்ஸ்ட் படிக்கலாம். இங்க பாருங்க, கிறிஸ்துவுடைய தேவ ஆவியானது ஆபிராமுக்குள்ள இருந்தது. தன்னுடைய விழுந்து போன சகோதரனை திருப்பி கொண்டு வந்து பின்னர் அவன் இழந்து போயிருந்த எல்லாவற்றையும் அவனுடைய நியாயமான நிலைமைக்கே அவனுக்கு திரும்ப அளித்தான். பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம் பாருங்க ஆபிரகாமுக்குள்ள, இல்லைங்களா? ஏன்னா ஆபிரகாமோட கூட இருந்தார் யாரு? லோத்து, இல்லைங்களா? ஆனா லோத்து வந்து எங்க இருக்கிறார்? இப்போ உலகத்துல இருக்கிறான். ஆனா ஆபிரகாம் பிராமிஸ் லேண்ட்ல இருக்கிறார். ஆனா பிராமிஸ் லேண்ட்ல இருக்கும்போது உனக்கு என்ன வராது? உனக்கு என்ன வராது? உன்னை வந்து பிசாசு மேற்கொள்ள வரும்போது உனக்கு தேவன் பாதுகாப்பு கொடுப்பார். புரியுதா உங்களுக்கு? நீ இந்த அவரத்தி மெசேஜ்ல இருக்கும்போது உனக்கு தேவன் தான் பாதுகாப்பு. நீ வருகை விசுவாசிக்கும் போதும் தேவன் தான் பாதுகாப்பு. நீ வருகையை புறக்கணிக்கும் போதும் தேவன் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. வருகை விசுவாசிக்கிற ஊழியர்களை நீ கௌரவிக்கும் போது அவருடைய சிச்சைக்கும் கடிந்து கொள்வதற்கு நீங்க வந்து கீழ்ப்பட நடக்கும் போது நீங்க சரியான பாதுகாப்பு இருக்கிறீங்க. புரியுதாங்க? அதை நீங்க புறக்கணிக்கும் போது உலகத்துக்கு போகும்போது உங்களுக்கு சரியான பாதுகாப்பு கிடைக்காது. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, அவங்கள வந்து சரியான பாதுகாப்பு இல்லாம அவனுக்கு உண்டான எல்லா காரியங்களையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க? கொள்ளையடித்து கொண்டு போயிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப பாருங்க, அப்ப ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற அந்த கிறிஸ்துவின் ஆவி என்ன பண்ணுது? தன்னுடைய சகோதரன் வந்து வஞ்சிக்கப்பட்டு போனாலும் கூட மறுபடியும் போயிட்டு என்ன பண்றாரு? அந்த ராஜாக்களோட பிசாசுகளோட என்ன பண்றாரு? போரிட்டு என்ன பண்றாருன்னா மறுபடியும் வந்து தன்னுடைய இழந்து போன தன்னுடைய சகோதரன் வந்து மீட்டு கொண்டு வராரு. அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம்? உபதேச ரீதியில வந்து சரியானபடி நம்ம வந்து சரியானபடி நம்ம வந்து குரோத் இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த பிசாசுகளோட போரிட்டு இழந்து போன தன்னுடைய குமாரனை என்ன பண்ண முடியும்? மறுபடியும் தன்னுடைய சகோதரனை மீட்டு கொண்டு வர முடியும். அப்ப சரியான ரீதியில வந்து வளரலனா சத்தியத்துல நீங்க என்ன பண்ண முடியாது. நீங்க வந்து உங்களுடைய சகோதரர்களை வந்து தப்பான உபதேசத்துல வஞ்சிக்கப்பட்ட தப்பான உபதேசத்துல சென்றிருக்கிற அந்த சகோதரர்களை வந்து மறுபடியும் என்ன பண்ண முடியாது? மீட்டு கொண்டு வர முடியாது. புரியுதா உங்களுக்கு? அப்ப கிறிஸ்துவின் ஆவி என்ன பண்ணுது? ஆபிரகாமுக்குள்ள வெளிப்படுது. கிறிஸ்து அப்படிதான் பண்ணாரு, இல்லைங்களா? கிறிஸ்து என்ன பண்ணாரு நமக்காக? தான் மட்டும் என்ன பண்றாரு? தான் மட்டும் நம்ம பின்தொடர்ந்து தன்னுடைய வேலைகளை கொண்டு போயிட்டு என்ன பண்றாரு? பதிந்திருந்து அவங்க மேல விழுறாரு. ரகசியம் என்ன பண்றாரு? பதிந்திருந்து என்ன பண்றாருன்னா அவங்க அந்த ராஜ்யங்கள் விழுந்து முறியடித்து வீட்டுக்கு கொண்டு வரார். அதே மாதிரி சோதேஸ்வரியே இது பாருங்க, இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்றாரு? தன்னுடைய பரலோகத்தின் சிங்காசனத்தை விட்டு மீட்பின் பொருளாக மீட்பராக இனத்தால் மீட்பு இறங்கி வந்து என்ன பண்றாரு? பாதாள வரைக்கும் சென்று என்ன பண்றாரு? பாதாள வரைக்கும் நம்முடைய அதிகாரத்தை வந்து பிசாசு என்ன பண்ணியிருந்தான்? பறித்து கொண்டிருந்தான். விசுவாசிகள் அவனை எட்டு உதைத்து அவன் இடத்துல இருக்கிற அந்த அதிகாரத்தை மறுபடியும் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? சொல்லுங்க. அவன் என்ன பண்றாரு? எட்டி வதிச்சு என்ன பண்றாரு? அவன் இடுப்பில் இருக்கிற அவனுடைய அதிகாரத்தை என்ன பண்றாரு? பறித்து கொண்டு வர. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நமக்காக தேவன் என்ன பண்றாரு? பாதாள வரைக்கும் போய் எதுக்காக? நம்மளை வீட்டுக் கொண்டு போய் எப்படி தான் மட்டும் ஆபிரகாம் சென்று போனாரோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன பண்ண? பாதாள வரைக்கும் போனார். விசுவாசிக்கிறீங்களா? அவன் இதை செய்த போது அவர் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ராபோஜனத்தை கொண்டு வந்தார். அந்த மெல்கிசேதேக்கு யாரா இருந்தார் என்று உங்களால் காண முடியவில்லையா? இப்ப உங்களுக்கு தெரியும், இல்லைங்களா? அது தேவனா இருந்தது. யுத்தத்திற்கு பிறகு ராபோஜனத்தை கொண்டு வந்தார். யுத்தத்துக்கு பிறகுதான் யுத்தத்துக்கு பிறகுதான் ராபோஜனத்தை கொண்டு வந்தார். இப்பொழுது மத்தேயு 26ஆம் அதிகாரத்துக்கு திருத்தமாக நாம் மீண்டும் திருப்பி இங்கே அதை குறித்து இயேசு என்ன கூறினார் என்பதை நாம் பார்ப்போம். மத்தேயு புத்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 26வது வசனம். இங்க பாருங்க. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, அது என்னவா இருந்தது? யுத்தமோ முடிவிட்டிருந்தது. அதை பிட்டு சிசுகளுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார். அந்த மெல்கிசேதேக்கை பார்த்தீர்களா?
அப்ப அங்க இருக்கிறவர் யாரு? மெல்கிசேதேக். அவரும் மெல்கிசேதேக்கு தான். யாரு? இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கு தான். இப்ப அங்க கிருபாதார பலியாக அழிக்கப்படுறதுக்காக ஒரு ஆளா வந்திருக்கிறாரு. அது ஒரு சரீரம். ஆனா அங்க வந்து சரீரம் அது வேற. புரியுதா உங்களுக்கு? சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ இங்க என்ன பண்றாரு? அதே கருத்தை செய்றாரு பாருங்க. அவர் என்ன பண்றாரு? அவர்கள் போஜன பண்டிகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, அது என்னவா இருந்தது? யுத்தமோ முடிவிட்டு இருந்தது. அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார். அந்த மெல்கிசேதேக்கை பார்த்தீர்களா? நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் யுத்தம் முடிவிட்டு இருந்த பிறகு அவர் ஆபிரகாமை சதித்த போது அவர் அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தார். இங்கே இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களுக்கு அவருடைய கடுமையான யுத்தம் முடிவுற்ற பிறகு அவர் அவர்களுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தார். கவனியுங்கள், எதிர்கால வருகையை கவனியுங்கள். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாம் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? இது முதல் இதுதான் ஒரு மெயின் காரியம் பாருங்க, ஒரு இம்பார்ட்டன்ட். இது முதல் இந்த திராட்சை பழரசத்தை நவமானதை உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். புரியுதா உங்களுக்கு? அந்த பஸ்கா பண்டிகை வரதுக்கு முன்பாக என்ன பண்றாங்க இவங்க? சிஷர்களையும் இவங்க என்ன பண்றாங்க? மேல் வீட்டு அறையில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பஸ்காவை ஆஸ்வதிப்பாங்க. இந்த இது என்னது? பஸ்கா தான் அடையாளமா இருக்குது. ஏன்னா இவர் பஸ்கா ஆட்டுக்குட்டி இவர் தானே. நெக்ஸ்ட் அடிக்கப்பட போறாரு. எல்லா முடிவு எல்லா யுத்தத்துக்கும் ஒரு முடிவை கொடுக்க போறாரு இயேசு கிறிஸ்து. புரியுதா உங்களுக்கு? அப்போ இவர் மீட்புக்குள்ள வந்திருக்காரு, ஆட்டுக்குட்டியா இருக்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட் பஸ்கா ஆட்டுக்குட்டி அவர் தான். அதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு? அடையாளமாக நான் தான் என்னது ஜீவ அப்பமா இருக்கிறேன். என்ன நீங்க என்ன பண்ணுங்க? வாங்கி என்ன பண்ணுங்க? புசிங்க. இது வார்த்தைக்கு அடையாளமா இருக்குது. இப்போ வார்த்தை என்ன பண்ண போகுது? இப்போ அங்க அடிக்கப்பட போகுது. அப்போ வார்த்தை மாம்சமாகி வந்து வார்த்தையா இருந்து அங்க அடிக்கப்பட போகுது. இந்த ரகசியங்கள்லாம் என்ன பண்ணும்? இந்த ரகசியங்களை நீங்க புரிந்து கொள்ளணும். புரியுதா உங்களுக்கு? அது வார்த்தை அடிக்கப்படுது இல்லைங்களா? அடிக்கப்பட்ட வார்த்தைக்கு புசிக்கிறீங்க. அதன் பிறகு என்ன பண்ண போறீங்க நீங்க? அதன் பிறகு என்ன பண்ண போறீங்க? நெக்ஸ்ட் திராட்சரசத்தை பானம் பண்ண போறீங்க. அது என்னவா இருக்குது? அது ரத்தமா இருக்குது. அப்ப ரத்தத்துக்குள்ள என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. ஜீவன் இருக்குது பரிசுத்தால். விசுவாசிக்கிறீங்களா? இது எல்லாமே ஒரு வெளிப்படுத்தப்பட்ட காரியமா இருக்கு. அது ரகசியமா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? எது வரைக்குமே பானம் பண்ண மாட்டாரா? பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறீர்களா? பிதாவின் ராஜ்யம் இது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்க பாருங்க, சொல்றாரு பாருங்க. பாருங்க சொல்றாரு 69வது பேரா பாருங்க. முடிவிலே யுத்தமானது முடிவடைகின்ற போது நாம் மீண்டும் மெல்கிசேதேக்கை சந்திப்போம். எங்க சந்திப்போம்? மத்தியாகத்துல. விசுவாசிக்கிறீங்களா? தேவனுக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவனுக்கு ஆசீர்வாதத்தை அளித்து அவனுக்கு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ராபோஜனத்தை அளித்து அவரையே சந்திப்போம். யுத்தம் முடிவடைகிற போது நாம் அவரை சந்திப்போம். நாம் ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறபடியால் தேவனுடைய ராஜ்யத்தில் கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரராய் இருக்கிறபடியால் பாதையின் முடிவில் அவரை சந்திப்போம். யுத்தம் முடிவுறும் போது மீண்டும் அப்பமும் ரசமும் புசிப்போம். இது எப்போ? இது நாம் ராப்சர்ல போயிட்டு நாம் கல்யாண விருந்துல வந்து அவரோட கூட நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த மாதிரி அப்பத்தையும் திராட்சையும் புசிக்க போறோம். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யார் இந்த மெல்கிசேதேக் சொல்றாரு பாருங்க. இங்க பாருங்க, புரியுதா உங்களுக்கு? 65வது வருஷத்துல 2வது மாசம் 21ஆம் தேதி ஈவினிங்ல கொடுத்த மெசேஜ் இது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கொடுத்த மெசேஜ் சீல்ஸ் ஓபன் ஆன பிறகு, முத்திரைகளை அவர் வந்து கொடுத்த பிறகு பேசுற செய்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட். விசுவாசிக்கிறீங்களா?
இங்க பாருங்க, யாக்கோபு இரவெல்லாம் போராடினான். அவர் அவனை ஆசீர்வதிக்கும் மட்டும் அவன் அவரை விடவில்லை. அது சரி, ஜீவனுக்காக போராட்டம். என்ன பண்றாரு இப்போ? ஜீவனுக்காக போராடு. ஏன்னா ஏசா வந்து என்ன பண்ண போறாரு? யாக்கோபை வந்து அழிக்க போறாரு. அவன் எதிராக வந்துட்டு இருக்கிறான். இப்ப எனக்கு எதிராக வந்து கொண்டிருக்கிறான்ற மாதிரி யாருக்கு தெரியுது மேட்ரு? யாக்கோபுக்கு தெரியும் போது ஒரு இரவுல வந்து அவர் என்ன பண்றாரு? அந்த தூதனோட கூட ரொம்ப போராடி என்ன பண்ண ஜெபிக்கிறார். என்ன நீ என்ன பண்ண, நான் என்ன வந்து நீங்க பிளஸ் செய்யாம நான் என்ன பண்ண, நான் விட மாட்டேன்ற மாதிரி என்ன பண்ண போராடுறேன். விசுவாசிக்கிறீங்களா? அது ஒரு யுத்தமா, அது ஒரு யுத்தமா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? யாக்கோபு இரவெல்லாம் போராடினான். அவர் அவனை ஆசீர்வதிக்க மட்டும் அவரை விடவில்லை. அது சரி, ஜீவனுக்காக போராட்டம். யுத்தத்திற்கு பிறகு தேவன் தம்மையே உனக்கு தருவார். என்ன பண்ணுவாரு? தம்மையே உனக்கு தருவார். எப்படி அது? அவர் வார்த்தையா இருக்கிறார், உடைக்கப்பட்ட வார்த்தையா இருக்கிறார், அடிக்கப்பட்ட வார்த்தையா இருக்கிறாரு இல்லீங்களா? சொல்லுதான் உங்களுக்கு. அந்த வார்த்தையை வடிக்கும் போது என்ன வரும்? என்ன வரும் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் தண்ணீர் வரும், ரத்தம் வரும், ஜீவன் வரும். அந்த ஜீவன் தான் பரிசுத்த ஆவியா இருக்குது. அது அந்த ஜீவன் தான் என்ன ஆகுது? எண்ணெயா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? எண்ணெயா இருக்குது. அப்போ அவரை நீங்கள் வந்து புசிக்கும் போது நீங்க என்ன மாறீங்க? வார்த்தையை புசிக்கும் போது என்னவாகிறீங்க? வார்த்தையா நீங்க மாறிடுறீங்க. வார்த்தையை புசிக்கும் போது வார்த்தையா மாறுறீங்க. அப்ப அவருடைய பாகமா நீங்க மாறிடுறீங்க. அவருடைய ஒரு சின்ன ஒரு பாகமா நீங்க என்ன பண்றீங்க? மாறிடுங்க. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பிறகு தேவன் தம்மையே உனக்கு தருவார். அதுதான் அவருடைய உண்மையான அப்பம். அவரையே உனக்கு தருதான் உண்மையான அப்பம். அது அவர் தான். அடிக்கப்பட்ட வார்த்தையா இருக்குது இல்லைங்களா? அந்த வார்த்தையை புசிக்கும் போது அவரையே புசிக்கிறீங்க. அவரையே நீங்க பானம் பண்றீங்க. அதுதான் அவருடைய உண்மையான அப்பம். அப்பம் பிட்டுதலா, அதுதான் அவருடைய உண்மையான அப்பம் பிட்டுதலாகும். சிறிய அப்பமும் திராட்சரசமும் அதற்கு அடையாளமாக அமைந்துள்ளது. அது ஒரு அப்பமும் திராட்சரசம் புசுறு இல்லைங்களா? அப்பமும் திராட்சரசம் அது ஒரு அடையாளம் இருக்குது, அவ்வளவுதான். ஆனா உண்மையானது இது அவருடைய ஜீவன், அவருடைய சரீரம். விசுவாசிக்கிறீங்களா? அந்த சிறிய அப்பமும் திராட்சரசமும் அதற்கு அடையாளமாக அமைந்துள்ளது. நீங்கள் போராடி தேவனுக்குள் ஒரு பாகமாக்கப்படவில்லை என்றால் அதில் பொங்கு கொள்ளக்கூடாது. அப்படி என்ன பண்ண? போராடி என்ன பண்ணணும்? நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ண? ஜெயிக்கணும். அப்ப இந்த மாம்சத்தை ஜெயிக்கணும். நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல் ஜெபிக்கணும். நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல் வந்து நீங்க என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில பாருங்க, சொல்லி நான் சொல்ற ஒரு விஷயத்தை நல்லா கௌரவமா கேளுங்க. நம்ம என்ன, நம்மளுடைய வாழ்க்கையில பிசாசு வந்து கட்டப்பட்டிருக்கிறான், ஆனா அழிக்கப்படல. அந்த நீதிமானாக்கப்படுதல் தெரியுமா? பிசாசு வந்து கட்டப்பட்டிருக்கிறான். அதான் 1000 வருட அரசாட்சியில வந்து பாவம் இருக்குமா? பிசாசு வந்து கட்டப்பட்டிருக்கிறான். அது நீதிமானாக்கப்படுதலுக்கு, பரிசுத்தமாக்கப்படுதலுக்கு அடையாளமா இருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தாவின் அக்னி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். அப்போ நம்ம வந்து அடிக்கடி பாவம் செய்ய தெரியுமா? சில விஷயங்களை வந்து விட்டுறோம், கொஞ்ச நாள் விட்டுறோம், கொஞ்ச நாள் என்ன பண்ண மாட்டோம், செய்யாம இருப்போம். ஆனா மறுபடியும் செய்யற சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசு வந்து திருப்பி கட்டொழிக்கும் போது திருப்பி அந்த காரியத்தை செய்யணும். சொல்லுதான் உங்களுக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்ம வந்து சில வார்த்தைகளை பேசுறோம், சில காரியங்களை பண்றோம், சில சண்டைகள் போடுறோம், சில நல்ல ஒரு வார்த்தைகளை பேசுறோம் தெரியுமா? ஏன் தெரியுமா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே நான் சொல்றேன், அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில பிசாசு கட்டப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். ஆனா கட்டப்பட்ட என்ன பண்ண முடியும்? மறுபடியும் என்ன பண்ண முடியும்? அது இரண்டாவது நிலை தான். அது கிருபையிலே இரண்டாவது நிலை, அது இரண்டாவது படி. அது ஆனா மூன்றாவது படிக்கு நீங்க வரணும். அந்த மூன்றாவது படிக்கு வரும்போது தான் முழுமையா நமக்குள்ள இருக்க எல்லா மாம்சத்தின் சிந்தையானது உலகமானது அழிக்கப்படும். அது வரைக்கும் என்ன பண்ண முடியாது? உலகம் அழிக்கப்படாது. நம்ம இரண்டாவது நிலையில இருந்து கொண்டு மூணாவது நிலையில இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது? யோசனை பண்ணக்கூடாது. அவ பரிசுத்த ஆவியின் அக்னி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். அதனால என்ன பண்ணுங்க? ஜெபிங்க, உபவாசிங்க. உபவாசித்து ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு கொடுங்க, நான் முழுமையா நான் என்ன பண்ணும் தேவனுடைய குமாரனா இந்த இடத்துல வந்து சஞ்சரிக்கணும். நாங்க ஒரு பாவத்தை செய்யக்கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு விஷயத்தையும் வார்த்தை செய்யணுன்ற மாதிரி நம்ம விரும்பி நம்ம வந்து அதுக்காக நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது, அதை வந்து நம்ம நேசித்து அதை வந்து தேவனத்தை கேட்கும்போது கண்டிப்பா தேவன் என்ன பண்ணுவாரு? அவருடைய அக்னி அபிஷேகத்தை கொடுத்து நமக்குள்ள எல்லாமே உலகத்தை எல்லாம் என்ன பண்ணுவாரு? இந்த உலகத்தை என்ன பண்ணுவாரு? இதுல உலகம் தான் இது. இந்த உலகத்தை வந்து அழிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அந்த மூன்றாவது படிநிலைக்கு நம்ம போக முடியும்.
நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு என்ன பண்ணுங்க? எஸ், கேளுங்க, அர்ப்பணிங்க. அர்ப்பணிக்கும் போது எல்லாமே நம்மளை விட்டு என்ன போகும்? என்ன ஆகும்? எஸ், எல்லாமே நம்மளை விட்டு பரிபூர்ணமாக எல்லாமே விட்டு நம்மளை போகும். சுட்டரிக்கப்படும் அப்படி என்ன பண்ணுவோம்? அப்படி என்ன பண்ண சொல்லுங்க? நெருப்புடைய தன்மை என்ன? சுடும் இல்லைங்களா? சுட்டு எல்லாமே நான் கொலாப்ஸ் பண்ணும். அந்த மாதிரி நம்ம உள்ள இருக்கிற எல்லா காரியத்தையும் அந்த அக்னி அபிஷேகமும் தேவனுடைய ஸ்பிரிட் வந்து என்ன பண்ணும்? எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணும். தேவகுமாராக நம்ம மாத்துங்கன்ற மாதிரி நம்ம விரும்பி நேசித்து தேவனுடைய வார்த்தையை நேசித்து அவரோட கூட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது, உபவாசித்து அவரோட கூட நம்ம ஐக்கியப்படும் போது நம்மள தேவன் என்ன பண்ணுவார்? அவரை போல மாற்றுவார். மேன், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, நீங்கள் போராடி தேவனுக்குள் ஒரு பாகமாக்கப்படவில்லை என்றால் அதிலே பங்கு கொள்ளக்கூடாது. அந்த சமயத்தில் அப்பம் பிட்டுதல் இன்னும் நியமிக்கப்படவில்லை. அதற்கு அநேக நூற்றாண்டுகளுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அந்த சமயத்தில் அப்பம் பிட்டுதல் இன்னும் நியமிக்கப்படவில்லை. அதற்கு அநேக நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அப்பம் பிட்டுதல் நியமிக்கப்படுது. இந்த பூமிக்குரிய போராட்டம் முடிந்த பிறகு நாம் அவரை ஆகாயத்தில் சந்தித்து, இது யார்? இந்த அப்பத்தின் திராட்சத்தை வந்து யார் நமக்கு கொடுக்குறாரு? இயேசு கிறிஸ்து பவுல் வெளிப்படுத்துறாரு. அவர் சொல்றாரு, நம்ம வந்து ராபோலத்தை வந்து வாங்கும்போது நம்ம என்ன பண்றோம்? குருந்தியர்ல படிக்கிறோம் இல்லைங்களா? இது யாரால பெற்றது? இது தேவனால பெற்ற ஒரு காரியமா இருக்கிற மாதிரி சொல்றாரு பவுல். விசுவாசிங்களா? ஏன் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவருக்கு சொல்றாருன்னா, அவர் தேவன் என்ன பண்றாரு? அந்த அக்னி ஸ்தம்பத்துல மீட் பண்றாரு. யார? பவுல வந்து அவர் வந்து அந்த பட்டணத்தை நோக்கி போகும்போது அங்க மீட் பண்றாரு. மீட் பண்ணி சொல்லி அற்புதமாய் என்ன பண்றாரு? அக்னி ஸ்தம்பத்துல மீட் பண்ணி அங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பெற்றுக்கொண்டு 3 வருஷம் அரபி தேசத்துல போய் அவருடைய வார்த்தைகளை வந்து அவர் என்ன பண்றாரு? எஸ், நிறைய விஷயங்களை வந்து ஆராய்ச்சி செய்யும் போது அப்பதான் தேவன் கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாரு? எஸ், அவருக்கு அந்த காரியங்களை வெளிப்படுத்திருப்பார். அப்ப நான் பெற்றது யாரால பெற்றது? நான் வந்து கர்த்தரால பெற்றன்ற மாதிரி சொல்றாரு. கர்த்தரால பெற்றுக்கொண்ட காரியமா இருக்குது சொல்லிட்டு இந்த ராபோலத்தை வந்து எப்படி அனுசரிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. யாரு? பவுல். விசுவாசிங்களா? அப்போ நம்ம என்ன பண்றோம்? நம்ம எப்பெல்லாம் அந்த ராபோலத்தை வந்து அனுசரிக்கிறோமோ நம்ம ஏதோ ஒரு காரியத்தை ஜெயிக்கிறோம் இல்லைங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வந்து ஒவ்வொரு நாள் என்ன பண்றோம்? கீழே போறோம், மேல வர்றோமா? மேலதான் வர்றோம், வளரலாம். அப்போ பிசாசுடைய காரியங்களை வந்து நம்ம என்ன பண்றோம்? ஜெயித்து கொஞ்சம் கொஞ்சமா ஜெயித்து மாம்சத்தை ஜெயித்து என்ன பண்றோம்? வார்த்தையின் வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு வார்த்தையினுடைய ஜீவனை பெற்றுக்கொண்டு நம்ம ஜெயிக்கிறோம். அப்ப ஜெயித்த பிறகு என்ன பண்றோம்? அப்பத்தையும் திராட்சத்தை என்ன பண்றோம்? அந்த ஜெயிக்கிறத நம்ம பெற்றுக்கொள்றோம். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆனா ஒரு நாள் வந்து பரிபூர்ணமான ஒரு யுத்தத்தை என்ன பண்ண போறோம்? முடிக்க போறோம். அப்ப வந்து பரிபூர்ணமான அப்பத்தின் திராட்சத்தை பெற்றுக்கொள்ள போறோம். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ வந்து கொஞ்சம் என்ன பண்றோம்? கொஞ்சம் ஜெயிச்சு என்ன பண்ண போறோம்? எஸ், விசுவாசிங்களா? ஜெயித்து நம்முடைய வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை ஜெயித்து என்ன பண்ண போறோம்? அப்பத்தையும் திராட்சத்தை வந்து நம்ம அடையாளமாக உட்கொள்றோம். விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாருங்க, இந்த பூமிக்குரிய போராட்டம் முடிந்த பிறகு நாம் அவரை ஆகாயத்தில் சந்தித்து மீண்டும் அப்பமும் பிட்குதலில் பங்கு பெறுவோம். புரியுதா உங்களுக்கு? எங்க? மத்தியாகத்துல. அங்க ஒரு தேவன் வந்து என்ன பண்ற? நம்மள மத்தியாகத்துல நம்ம சந்திக்க போறோம். அவரை தேவ எக்காலத்துல வந்து என்ன பண்ண போறோம்? தேவ 6 வாரம் பிரதான சத்தம், தேவ எக்காலம். அப்ப தேவ எக்காலத்தின் நூலாக நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு நாள் வந்து மத்தியாகத்துல சந்திக்கும் போது அப்ப சொல்றாரு, அது என்னவா இருக்குது? அதான் கல்யாண விருந்தா இருக்குதான். மீண்டும் அப்பவும் பிட்குதலில் பங்கு பெறுவோம். அதுதான் கல்யாண விருந்து. இதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் அவருடைய குமாரனாகி ஆபிரகாம் வெற்றியுடன் திரும்பின போது மெல்கிசேதேக்கு அவரை சந்தித்து அவருக்கு அப்பமும் திராட்சரசம் கொடுத்தான். இது முதல் இந்த திராட்சை பழத்தை நவமானதை உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். புரியுதா? அப்போ இந்த ஒரு காரியத்தை வந்து அடையாளப்படுத்த முடியும். என்ன பண்றாரு? முன்கூட்டியே என்ன பண்றாரு? அபிரகாமுக்கு என்ன பண்றாரு? அந்த காரியத்தை காட்டுறாரு. நம்ம இந்த ராப்சர்ல சென்று அங்க மத்தியாகத்துல நம்ம வாங்க போகிற அப்பத்தின் திராட்சத்தையும் முன்கூட்டி நினைவில் வைத்துதான் என்ன பண்றாரு? தேவரங்க ஒரு டைப்ல காட்டுறாரு. அபிரகாமுடைய வாழ்க்கை காட்டுறாரு. விசுவாசிங்களா? இங்க பாருங்க, மறுபடியும் கவனிங்கள். ஆபிரகாம் வீட்டிற்கு செல்வதற்கு முன் அப்ப வீடு எது நமக்கு? எஸ், நித்திய ஜீவன்.
மில்லினியம் விசுவாசிக்கிறீங்களா? அதை தாண்டி தான் நம்ம போக போறோம். ஆமென். மில்லினியம் தாண்டி தான் நம்ம நித்தியத்துக்கு போக போறோம். ஆமென். மறுபடியும் கவனியுங்கள், ஆபிரகாம் வீட்டிற்கு செல்வதற்கு முன்னு மெல்கிசேதேக்கு அவனை சந்தித்தான். அப்போ வீட்டுக்கு நம்ம வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, அப்ப நம்ம வந்து அந்த நித்தியமான வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஆமென். அப்ப மத்தியாகத்துல என்ன பண்றாரு? தேவனே அவன் நம்ம சந்திக்கிறார். அந்த வீட்டுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி. ஆமென். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? மெல்கிசேதேக்கு அவனை சந்தித்தான். இங்க எவ்வளவு அருமையான ஒரு மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. யுத்தத்திற்கு பிறகு ஆபிரகாம் வீட்டிற்கு திரும்பி செல்லும் முன் மெல்கிசேதேக்கு அவனை சந்தித்தான். அல்லேலூயா. நாம் வீட்டிற்கு செல்வதற்கு முன் இயேசுவை ஆகாயத்தில் சந்திப்போம். யார் சொல்றது? ப்ராஃபெட். விசுவாசிக்கிறீங்களா? அது சரி, நாம் அவரை ஆகாயத்தில் சந்திப்போம் என்று 2 தெசலோனிக்கேயர் கூறுகிறது. ரெபெக்காள் ஈசாக்கை குளிர்ச்சியான வேளையில் வயல்வெளியில் சந்தித்தது ஒரு அழகான நிழலாக அமைந்துள்ளது. என்ன பண்றாரு இப்போ? அது குளிர்ச்சியான வேளையில என்ன பண்றாரு? ஈசாக் வந்துட்டு இருக்காரு. எங்க? ரெபெக்காளை எதிர்கொண்டு வர. அப்படி இல்ல, அவர் வந்து அப்படியே வராரு. அப்படி அந்த குளிர்ச்சியான வேளையில வந்து கிராஸ் பண்ணி வரும்போது, வீட்டை விட்டு கிராஸ் பண்ணி வரும்போது, அங்க ரெபெக்கா எலியேசர் என்ன பண்றாங்கன்னா அங்க பயணித்து வருவாங்க. அப்ப பயணித்து வரும்போது அவங்க யாருன்ற மாதிரி கேட்கிறாரு. யார் கேட்கறது? ரெபெக்காள் வந்து எலியேசர் வந்து கேட்கிறாரு. அவர் யார் சொல்லும்போது, அவர் தான் ஈசாக்கு உடைய எஜமானன்ற மாதிரி சொல்லும்போது, அவர் என்ன பண்ற? இறங்கி போய் என்ன அவரோட கூட ஐக்கியப்படுறான், மீட் பண்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? அதுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிற மாதிரி சொல்றாரு. அந்த ஒரு காட்சி நமக்கு என்னவா இருக்குதா? ஒரு முன்மாதிரியா இருக்குன்ற மாதிரி சொல்றார். நாம் அவரை ஆகாயத்தில் சந்திக்கிறோம். உயிரோடு இருக்கும் நாம் அவரை ஆகாயத்தில் சந்திக்கிறோம். உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை இழந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. தேவ எக்காலம் துணிக்கும், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்று 2 தெசலோனிக்கேயர் கூறுகிறது. எல்லா மாதிரிகளும் பரிபூர்ணமாக இருக்கின்றன. ஆகவே அந்த தியாஃபனி, நீ மரித்த பிறகு அந்த தியாஃபனி ஆவிக்குரிய சரீரத்திற்குள் பிரவேசிக்கும் போது, அப்ப நம்ம ஆத்மாக்கு வந்து ஒரு நிலை இருக்குது இல்லைங்களா? அப்போ அந்த நிலையை அடையும் போது நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த பாடியில அந்த பாடிக்கு என்ன பண்ண போறோம்? ஷிஃப்ட் ஆக போறோம். நம்ம இந்த கூடாரத்துல வந்து வசிக்கிறோம் இல்லைங்களா? இது மாம்சத்தின் கூடாரம். இது ஒரு நாள் என்ன பண்ண போகுது? அழிக்கப்பட போகுது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப என்ன பண்ண போறோம்? நம்முடைய ஆத்மா வந்து அந்த தேவன் வைத்த அந்த ஒரு சரியான நிலைக்கு நம்ம வந்து இதாகும் போது, growth ஆகும் போது நம்ம என்ன பண்ண போறோம்? ஷிஃப்ட் ஆக போறோம். தியாஃபனி ஷிஃப்ட் ஆக போறோம். நம்முடைய தியாஃபனி இருக்கிறதால தான் என்ன பண்ண போறோம்? நம்முடைய தியாஃபனி இருக்கிறதால தான் நம்ம உட்கார்ந்து என்ன பண்றோம்? இந்த செய்தியை கேட்கிறோம். இந்த மணி நேரத்துக்குரிய செய்தியை கேட்கிறோம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? தியாஃபனி இல்லைன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கேட்க மாட்டோம். அப்படிங்களா? என்ன இருக்குது? தியாஃபனி பாடி உங்களுக்காக இருக்கு. வார்த்தையின் சரீரம் உங்களுக்காக அங்க இருக்குது. பக்கத்துலவே இருக்குது. நமக்கு இன்னும் என்ன பண்ணல? கண்கள் திறக்கப்படல. ஆனா விசுவாசிக்கிறோம். இந்த கண்ணுக்கு தெரியுது எல்லாமே அனித்தியமானவா இருக்குது. ஆனா கண்ணுக்கு தெரியாம இருக்கிற ஒரு உலகம் இருக்குது. அதுதான் நித்தியமானவை. அதுதான் ஆபிரகாம் விசுவாசிச்சார். அப்போ அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது, அந்த விசுவாச பட்டியல அவங்க எல்லாம் அதான் என்ன பண்ணாங்க? விசுவாசித்தாங்க. அப்ப நாமளும் என்ன பண்றோம்? அதான் விசுவாசிக்கிறோம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப நமக்காக இந்த தியாஃபனி நம்ம பக்கத்துலவே இருக்குது. நம்ம ஒரு என்ன பண்ண போறோம்? தியாஃபனியை பெற்றுக்கொண்டு அவரை வந்து சந்திக்க போறோம். தேவனை சந்திக்க போறோம். விசுவாசிக்கிறீங்களா? ஆகவே அந்த தியாஃபனி, நீ மரித்த பிறகு அந்த தியாஃபனி ஆவிக்குரிய சரீரத்திற்குள் பிரவேசிக்கும் போது என்ன நடக்கிறது? மீட்கப்பட்ட சரீரத்தை எடுத்து செல்ல தியாஃபனி சரீரம் பூமிக்கு வருகிறது. மீட்கப்பட்ட உன்னுடைய ஆத்மாவை, மீட்கப்பட்ட சரீரம்ன்ற மாதிரி சொல்லுது. மீட்கப்பட்டவனுடைய ஆத்மாவை, மீட்கப்பட்ட சரீரத்தை எடுத்து செல்ல தியாஃபனி சரீரம் பூமிக்கு வருகிறது. நீ இங்கே இருப்பையானால் கர்த்தரை ஆகாயத்தில் சந்திக்க அந்த சரீரத்தை பெற்றுக் கொள்வாய். ஆமென். இந்த மெல்கிசேதேக்கு தேவனாயிராமல் வேற யாரா இருக்க முடியும்? விசுவாசிக்கிறீங்களா? ஒரு புரிச்சவங்களுக்கு இப்பேற்பட்ட காரியத்தை வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா புறக்கணிக்கிறாங்க. இதை என்ன பண்றாங்க? அவங்க புறக்கணிக்கிறாங்க. நிச்சயமாகவே நம்ம எங்க போக போறோம்? நிச்சயமாகவே நம்ம வந்து அந்த கல்யாண விருந்துக்கு நம்ம வந்து ஒரு நாள் போக போறோம். இப்படிதான் வார்த்தை சொல்லுது. அதான் விசுவாசிக்கிறோம். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆவிக்குரிய நிலையில வந்து இப்ப நம்ம ஆவிக்குரிய ரீதியில பார்க்கும்போது
உன்னதங்களிலே அவரோட கூட அமர்ந்திருக்கிறோம், உண்மைதான். ஆனா பாடியில சேஞ்ச் ஆகலையே. ஆத்மாவா இருக்கிறோம், ஆனா பாடியில சேஞ்சஸ் ஆகும். அப்ப தியாஃபனியோட தான் என்ன பண்ண முடியும், அவர் மீட் பண்ண முடியும். ஆனா அவங்க சொல்ற உபதேசத்தை பார்க்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம எங்க இருக்கிறோம், இப்போ 1000 years இருக்கிறோம், 1000 வருட சர்ச் இருக்கிறோன்ற மாதிரி சொல்றாங்க. நமக்கு ராபோஜன் தேவையில்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இங்க என்ன சொல்றாரு ப்ராஃபிட், நமக்கு தேவை. இது வரைக்கும் நம்ம இந்த காரியத்தை செய்யணும், நம்ம பரிபூர்ணமாய் ஜெயிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப ஜெயிக்கிறதா என்னது, மீட்கப்படுதல், எடுத்துக்கொள்ளப்படுதல், அதான் மீட்கப்படுதல் இல்லைங்களா? அப்ப அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையில ஜெயிக்கிறோம், ஒவ்வொரு விஷயத்தை ஜெயித்து கொண்டு வரோம். அப்ப ஜெயித்து கொண்டு வரும்போது நம்ம என்ன பண்ணோம், அந்த காரியத்தை வந்து நம்ம அனுசரிக்கணும். இங்க பாருங்க, ஒரு காரியத்தை சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுறதால. அதனாலதான் சொல்றேன், சோழி தேவன் என்ன இருக்காரு, இப்போ அவர் வந்து டைரக்டா நம்ம கொடுக்க முடியுமா, 10 ரசி கொடுக்க முடியுமா? இல்லை இல்லைங்களா? அதனால சொல்ற ஊழியக்காரர்கள் வந்து தம்முடைய பிரதிநிதிகளாய் வைத்து என்ன பண்றாரு, தேவன் என்ன பண்றாரு, திராட்சரசத்தையும் அப்பத்தையும் என்ன பண்றாரு, நமக்கு கொடுக்குறாரு. அந்த ஒரு காரியத்தை வந்து என்ன பண்றோம், அடையாளப்படுத்தி என்ன பண்றோம். எஸ், சபைகள்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா, தேவன் வைத்த அந்த ஒரு ஞாபகத்தை என்ன பண்றோம், எஸ், நம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக நம்ம வாங்கி புசிக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்ப இந்த காரியத்தை வந்து என்ன பண்றாங்க, அவங்க புறக்கணிக்கிறாங்க. தேவன் என்ன பண்ணிருக்காரு, ஊழியக்காரர்களை வந்து தேவனுடைய பிரதிநிதிகளா வைத்திருக்கிறார். அப்ப தேவன் எப்பவுமே என்ன பண்றாரு, இந்த பிரஜைகளோடு கூட தம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைபெறதுக்கு அவர் சரீரத்தை இல்லைங்களா? அப்ப தம்முடைய ஊழியக்காரர் மூலம் என்ன பண்றாரு, அவர் பேசுறார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? எப்பவுமே தேவன் வந்து திரைமறைத்து கொண்டு பேசுற தேவனா இருக்கு. ஏன்னா ஆபிரகாமை சந்திக்கும் போது என்ன பண்றாரு, ஆபிரகாமை வந்து மம்ரே சமபூமியில வந்து அவர் வீட்டுக்கு போறாரு இல்லைங்களா? அப்ப எப்படி இருந்தார் அவரு, ஒரு மாம்ச சரீரத்துல இருந்தார், ஒரு மாம்ச சரீரத்துல இருந்த பிளஸ்லாம் இருந்தார். விசுவாசீங்களா? அந்த சோதோமை வந்து சோதமுடைய பாவமானது பரலோகத்தை எட்டிருக்குதுன்ற மாதிரி என்ன பண்றாரு, சோதிக்கும்படி பார்க்கும்படி வந்தார். பார்ப்பதற்காக வந்து வரும்போது, அதை தண்டிக்கிறதற்காக வரும்போது, பெயர்னால வந்து சுற்றிருக்கும்படி வரும்போது, அப்ப என்ன பண்றாரு ஆபிரகாம் இந்த மம்ரே சமபூமியில அவங்க 3 பேருமே பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த சத்தத்தை கேட்டாரு. அந்த சத்தத்தை கேட்டு என்ன பண்றாரு, தேவனை அடையாளம் கண்டு கொண்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்ப எப்படி இருந்தார் அவரு, ஒரு சரீரத்துல இருந்தார், பிளஸ் சரீரத்துல, ஒரு பிளஸ்ல இருந்தார் அவர், பிளஸ் பாடி மாம்ச சரீரத்துல இருந்தார். இப்ப அங்க ஒரு சரீரத்துல இருந்தாரு, அங்க எங்க ஒரு ஆசாரியனாக ஒரு மெல்கிசேதேக்கா என்ன பண்ணாரு, இப்போ அங்க ஒரு சரீரத்துல வெளிப்பட்டிருக்கிறார். அப்ப தேவன் பூமியில என்னது, பூமியில எல்லா நேரமும் இருந்திருக்காரு. ஏதோ ஒரு டைப்ல, ஏதோ ஒரு நிலையில தேவன் என்ன பண்ணிருக்காரு, பூமியில தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படி சஞ்சரித்துக் கொண்டே இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இந்த மாதிரி காரியங்களை என்ன பண்றாங்க, அவங்க புறக்கணிக்கிறாங்க, தள்ளுறாங்க. அப்போ ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் கொடுத்த செய்தி தெரியுமா, ராபோஜன். அவர் கடைசியா கொடுத்த செய்தி வந்து ராபோஜனம். அப்போ அதை வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணோம். எஸ், அந்த கல்யாண விருந்துல நம்ம ராப்சர்ல போயிட்டு அவரை அந்த மத்தியாகத்துல மீட் பண்ணி அந்த கல்யாண விருந்துல தான் என்ன பண்றாரு, அவரோட கூட நம்ம என்ன பண்ண போறோம், எஸ், அப்பத்தையும் திராட்சரசத்தை வந்து புசிக்க போறோம். ஆனா அது உண்மையானது. ஆனா அதை அடையாளப்படுத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம், சபையில வந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த மாம்சத்தை ஜெயித்து என்ன பண்ண போறோம். ஏன்னா ஆபிரகாம் ஜெயித்து வந்து 5 ராஜாக்கள் யாரா இருக்கிறாங்க, அவங்க சரீரத்துக்கு 5 புலன்கள் இருக்குது இல்லைங்களா? இந்த மாம்சத்துக்கு என்ன இருக்குது, 5 புலன்கள். அந்த புலன்களை அவர் ஜெயித்து வந்தார். அதுக்கு அடையாளப்படுத்துற ப்ராஃபிட் அது. அப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த 5 புலன்களை ஜெயித்து நம்ம வந்து நம்ம தியாஃபனில போகும்போது என்ன பண்ண முடியும், அங்க உண்மையான அப்பத்தையும் திராட்சரசத்தை வாங்க முடியும். அதை ஜெயிக்கணும். அந்த மாம்சத்தை ஜெயித்து என்ன பண்றோம், கொஞ்சம் கொஞ்சமே என்ன பண்றோம், ஜெயிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப ஜெயிக்கும் போது அதே தேவன் என்ன பண்றாரு, நம்ம மறுபடியும் தன்னுடைய பிரதிநிதியாகிய ஊழியக்காரர் மூலமாக அப்பத்தையும் திராட்சரசத்தையும் என்ன பண்ண கொடுத்து நம்ம என்ன பண்றாரு, எஸ், வெளிநடத்துறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இந்த மாதிரி ஒரு காரியத்தை வந்து என்ன பண்றாங்கன்னா புறக்கணிக்கிறாங்க, தள்ளுறாங்க. அப்ப இவங்க யாரு, யாத்திரையின் பிரஜைகள்ல இவங்க யாரு, இவங்க
இவங்க கோராகின் உபதேசத்தை கேட்டு விடுத்து போனவர்கள். ஆமென். பிலியாமுடைய அழைப்புக்கு என்ன பண்றாங்க? அழைக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க யார்? அவங்க லோத்துடைய சந்ததி. அவங்க நான் சொல்றது புரியுதா? அதனாலதான் சொல்றது. இவனை எப்பவுமே நான் சொல்றது அதனாலதான் புரியுதா? அவங்க லோத்துடைய சந்ததி யாருங்க? மோவாபியர்கள். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அந்த மோவாபியர்கள் தான் யாரு? ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். அவன் யாரு? பீலியாம். அப்ப பீலியாம் என்ன பண்றான்? இவங்களை டைரக்டா என்ன பண்ண முடியாது, இவங்களை மேற்கொள்ள முடியாது, இவங்களை அழிக்க முடியாது என்று சொல்லி அவன் மறைமுகமா ஒரு பிளான் பண்ணி ஒரு விருந்து ஏற்படுத்தி அந்த விருந்துக்கு வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அப்ப அந்த விருந்துக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்க புசிக்க மாட்டோம், போயிட்டு பார்த்துட்டு வரோன்ற மாதிரி போறாங்க. ஆனா என்ன பண்றாங்க? லாஸ்ட்ல தேவனுடைய கோபத்திற்கு உள்ளாகுறாங்க. தேவனுடைய கோபகணைக்கு உள்ளாகுறாங்க. இதெல்லாம் நமக்கு வேணுமா? அதனால யாரான இவங்க யாத்திரையில ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள வராம இந்த 40 வருஷத்திலேயே அழிந்து போன ஒரு ஆட்களா இருக்கிறாங்க. அலைந்து திரிகிற ஆட்களா இருக்கிறாங்க. அவங்க உள்ள என்ன பண்ணல, அவங்க கிருபையின் 3வது நிலைக்கு வரல. அப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்க நல்லா என்ன பண்ணுங்கன்னா, நீங்க நல்லா என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நாங்க அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நாங்க போகக்கூடாது. எங்களுக்கு வைத்த அந்த ஒரு பாதையை எப்பவுமே நாங்க என்ன பண்ணக்கூடாது, புறக்கணிக்காம அதை கௌரவித்து அந்த ஒரு சிச்சை கீழே, அந்த ஒரு ஒளிநிறத்திற்கு கீழே இருந்து நாங்க சரியான நிலையில உபதேச ரீதியில் வளரணும். ஆண்டவரே, பிசாசு வேற ஒரு போர்வையில எங்களை வஞ்சிக்கும்படி வந்தாலும் கூட நாங்கள் போரிட்டு என்ன பண்ணோம், வார்த்தையினுடைய கோட்பாட்டிலோ சித்தாந்தத்திலோ கொள்கையில என்ன பண்ணோம், மேற்கொண்டு நாங்கள் ஜெயிக்கிறோம். ஆண்டவர், அப்பேற்பட்ட ஒரு அனைட்டிங்களை நிரப்புங்க சொல்லி என்ன பண்ணுங்க, ஜெபிங்க. விசுவாசிகளா? யாரும் ஜெபிக்கலாமா? முழங்கால் ஜெபிக்கலாம்.